வாக்கு உண்டா நல்ல மனம் உண்டா மாமலரால் நோக்கு உண்டா மேனி நுடங்காது பூக்கொண்டு தும்பார் திருமேனி தும்பிக்கை யான் பாதம் தப்பாமற் சார்வார் தமக்கு இனிமை தமிழ் மொழி எமது எமக்கு இன்பம் தரும்படி வாய்த்தல் நல் அமுது வெள்ளிப்பனிமலையின் மீது உலாவுவோம் அடிமேலை கடல் முழுதும் கப்பல் விடுவோம் பள்ளித்தலம் அனைத்தும் கோவில் செய்குவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம் எங்கள் பாரத தேசம் என்று தோள் கொட்டுவோம். தேமதுர தமிழ் ஓசையை உலகமெல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கின்ற முத்தமிழ் மாமன்றம் மற்றும் அனைத்திந்திய கவி சக்கரவர்த்தி கம்பன் கழகம் நிர்வாகத்தாருக்கும் இந்த நிகழ்வை தமிழுக்கு பெருமை சேர்க்கும் வகையில மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி அதில் கலந்து கொண்டு வருகின்ற அனைத்து தமிழ் சுவிஞர் பெருமக்களுக்கும் பேச்சாளர் பெருமக்களுக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு முறையும் பேச்சாளர்கள் சரி, நேரடியாக தமிழ் சுவிஞர் பெருமக்கள் சரி, ஆர்வமுடன் இந்த இணையவழி நிகழ்வில் பங்கேற்று தமது பணியினை தமிழ் பணியினை மிக திறம்பட செய்து வருகிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ் சுவிஞர்கள் ஒவ்வொரு நிகழ்வு முடிந்த பிற்பாடும் அடுத்த நிகழ்வு எப்போது எப்போது என்று கமெண்டில் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். நீண்ட நாட்களாக இந்த நிகழ்வினை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற அந்த தமிழ் நேயர்களுக்கும் தமிழ் சுவிஞர் பெருமக்களுக்காக இணைய வழியில் இன்று அவர்களின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஒரு விவாத நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம் வாழ்க்கையோடு அதிகம் பயணிப்பது காதல் பாடல்களா தத்துவ பாடல்களா என்ற ஒரு விவாதம். நிறைய நம்ம இதிகாசங்களும் சரி, இலக்கியங்களும் சரி, நம்ம மகாபாரதம், கம்பராமாயணம், வரலாற்று நிகழ்வுகள், குடும்ப தலைப்புகள், எத்தனையோ தலைப்புகளை இந்த மாமன்றம் நிறைய விவாதம் செய்திருக்கிறது. தற்பொழுது திரை இசை பாடல்களில் ஒரு விவாதம் நிகழ்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்காக அற்புதமாக நிர்வாகத்தார் இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நமது வாழ்க்கை இன்றைய சூழல்ல மனிதர் எப்படி இருக்கிறார்கள், ஆதி காலத்துல எப்படி இருந்தாங்க, இன்றைய தலைமுறையில் எப்படி இருக்கிறாங்க, பிறக்கும் போது தாலாட்டு, இறக்கும் போது நீராட்டு, இந்த இடைப்பட்ட காலகட்டத்துல ஒரு மனிதன் எத்தனை விதமான படிகளை தாண்ட வேண்டியிருக்கு. இன்பத்தை தாண்ட வேண்டியிருக்கு, துன்பம், சோதனைகள், சாதனைகள், கவலைகள், நிம்மதி, போராட்டங்கள் எத்தனையோ வாழ்க்கையில வந்திருக்கு. அந்த இடைப்பட்ட காலம்தான் அந்த நீராட்டு, தாளாட்டுக்கும் நீராட்டுக்கும் இந்த இடைப்பட்ட காலத்துல பல்வேறு படிகளை தாண்ட வேண்டியிருக்கு. இது சிறியோர்களுக்கும் இருக்கு, பெரியோர்களுக்கும் இருக்கு. யாரு விதிவிலக்கு கிடையாது. அனைவருக்கும், ஏழை பணக்காரர்கள் யாவருக்கும் ஒரே மாதிரியாது இருக்கு. அப்ப இந்த சூழல்ல மனிதனுக்கு அந்த பாரத்தை, அந்த தடைகளை, அந்த படிக்கட்டுகளை ஏறும் பொழுது அந்த கடினமாக இருக்கு. அந்த கடினம் போக்குவதற்கு நமது இசை மிக உந்து சக்தியாக இருக்குது. இசை என்பது, பாடல் என்பது ஆதி காலகட்டத்திலேயே நமது தமிழ் மொழி எப்பொழுது தோன்றியதோ அப்போதுல இருந்து இசை இருக்கு. அப்ப நம்ம தமிழ் மொழி காலகட்டத்துல உழைப்பும் மக்கள் ஆதி காலத்துல ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. வேலைக்காகவே ஏற்ற பாடலே பாடுவார்கள். அடுத்து குழந்தை பிறந்தா வாழ்த்து பாடலே பாடுவாங்க, வழிபாட்டு பாடலே பாடுவாங்க. சங்க இலக்கிய காலகட்டத்தில இருந்தே இது இருக்கு. அடுத்து 1931 இருந்து பாத்தீங்கன்னா திரை இசை முதலாக பேசும் படம் காளிதாஸ் என்ற படத்துலதான் திரை இசை பாடல்கள் தோன்றியது. இப்ப நிறைய பாடல்கள் நமக்கு மனிதனுக்கு உந்து சக்தியாக இருக்குது இல்லையா? குடல் இனிது யாழ் இனிது என்பதம் மக்கள் குழந்தையின் மழலை சொல் கேளாதவர் என்று சொல்லார் வள்ளியர். அப்ப மனிதனின் துன்பத்தை போக்குவதற்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பது இசை. இசைக்கு மயங்காதவர் எவருமே இல்லை. இசைக்கு இறைவனே மயங்குவாராம். அப்பேற்பட்ட இசையில நிறைய பாடல்கள்ல நமக்கு விவாதத்திற்காக இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு காதல் பாடல்கள், தத்துவ பாடல்கள், இந்த ரெண்டுல மனிதனுக்கு மகிழ்ச்சி தருவது, மனிதன் கூட அதிகமாக பயணிப்பது எது? ஊக்குவிப்பனை கூட ஊக்குவித்தால் ஊக்குவிப்பனும் ஒரு நாள் தேக்கு விப்பான் இல்லையா? அப்பேற்பட்ட மனிதனுக்கு ஒரு உந்து சக்தியாக இருப்பது எது? காதல் பாடல்களா, தத்துவ பாடல்களா என்ற அற்புதமான தலைப்பு. இதில் பேச்சாளர்கள் இங்கே இணையதளத்தில் இணைந்திருக்கிறார்கள். தமிழ் பற்றுள்ள பேச்சாளர்கள், மிக சிறந்த ஒரு வல்லமை படுத்த பேச்சாளர்கள் இங்கே இணைந்திருக்கிறார்கள். அவர்களை அறிமுகப்படுத்தும் பொழுது
நான் உங்களுக்கு அழைக்கும் பொழுது அறிமுகப்படுத்துகிறேன். ஒவ்வொரு பேச்சாளருக்கும் சரியாக 5 மணித்துளிகள் எடுத்துக்கொள்ளலாம். தற்பொழுது நம் வாழ்க்கையோடு அதிகம் பயணிப்பது காதல் பாடல்களே என்று பேசுவதற்காக மிக சிறந்த ஆசிரியர், பண்பலை அறிவிப்பாளர் ஆசிரியர் சினேகா அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்களை அனைவரின் சார்பாக, அனைத்து தமிழ் சுவைஞர் பெருமக்களின் சார்பாக, முத்தமிழ் மாமன்றம் மற்றும் அனைத்து இந்திய கவி சக்கரவர்த்தி கம்பன் கழகத்தின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறேன். வாருங்கள், உங்களது வாதத்தை தாருங்கள் இம்மன்றத்திற்கு. இந்த நிகழ்வை உலகமெங்கும் இருந்து பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் இருதரப்பு அணி பேச்சாளர்களுக்கும் நடுவரமா அவர்களுக்கும் இனிமையான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நடுவரமா அவர்களே, இன்று கொடுக்கப்பட்ட தலைப்பு மிக மிக ஒரு அற்புதமான தலைப்பு. மனிதனின் வாழ்க்கையோடு பயணிக்கக்கூடியது காதல் பாடல்களா, தத்துவ பாடலா? கண்டிப்பாக காதல் பாடல். நடுவரமா அவர்களே, அடித்து பேசுவதற்காக தான் வந்திருக்கிறேன். ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை, நீங்களே சொல்லியிருக்கீங்க, அவனுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை அவனோடு ஒன்று பிணைந்து வாழ்க்கையை நகர்த்தி செல்வது காதல் தான். நடுவரமா அவர்களே, ஒரு குழந்தை பிறந்த உடனே அவனுடைய பெற்றோரினுடைய அன்பு, அதன் காதல் கிடைக்கிறது. நடுவரமா அவர்களே, அப்போ ஒரு பாடல் இருக்கும். நடுவரமா அவர்களே, அம்மா அம்மா நீ எங்க அம்மா, என்ன விட்டு நீ போனாய் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவை கூட ஒரு காதல் வைத்து பாடல் எழுதி இயக்கக்கூடிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவங்க எப்படி தத்துவம் தத்துவம் என்று பேச காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. நடுவரமா அவர்களே, அதன் பின்பாக அவனுடைய வாழ்க்கை நகரும் பொழுது நண்பர்கள் கூட்டம் அவனை சூழ்ந்து கொள்கிறது. நண்பர்கள் கூட்டம் சூழும் பொழுது அங்க ஒரு பாடல் வருது. நடுவரமா அவர்களே, தோளா தோளா தோல் கொடு கொஞ்சம் சாஞ்சுக்கணும், நட்ப பத்தி நாமும் பேசி தெரிஞ்சுக்கணும், உன்னை நான் புரிஞ்சுக்கணும், ஒன்னொன்னா தெரிஞ்சுக்கணும். இப்படி ஒவ்வொரு முறையும் அவனுடைய வாழ்க்கையில பயணிப்பது காதல் பாடலாதான் இருக்கு. நடுவரமா அவர்களே, அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு அடுத்த கட்டம் வரும்பொழுது இளம் பருவம் இருக்கு. நடுவரமா அவர்களே, இந்த காலகட்டம் ரொம்ப முக்கியமானது, நம்முடைய தலைப்புக்கு பொருத்தமான ஒரு காலகட்டம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காதல் பாடல் எப்படியெல்லாம் பயணமாகுது அப்படின்றத நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தத்துவ பாடல்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை உணர்த்தலாம். எப்படி ஒரு மனிதன் வாழ்க்கையில முன்னேறணும், எப்படி வாழ்க்கையில அவன் ஜெயித்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்தலாம். ஆனா மனிதனுடைய உணர்வோடு கலர்ந்து அவனுடைய உணர்வை வெளிப்படுத்துவது காதல் பாடல். நடுவரமா அவர்களே, எப்படி தெரியுங்களா, ஒரு மனிதனுக்கு காதலிப்பது எப்படின்றத இந்த காதல் பாடல்கள் சொல்லி கொடுக்குது. இன்னைக்கு நான்லாம் பேருந்துல போயிட்டு இருக்கு. நடுவரமா அவர்களே, பேருந்துல போகும்பொழுது பேருந்துல இருக்கக்கூடியவங்க எல்லாம் இப்ப நம்ம ஒரு தத்துவ பாடல் கேட்கலாம், ஒரு முறை இருமுறை கேட்கலாம். ஆனால் அதுவே வாழ்நாள் முழுவதும் வாழ்க்கையோடு பயணிக்கிறதா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதா அப்படின்றத நான் இடத்துல பதிவு பண்றேன். பேருந்துல நான் போயிட்டு இருக்கேன். நடுவரமா அவர்களை, போகும் பொழுது பேருந்துல ஒரு பாடல் போய் கொண்டிருக்கிறது. என்ன பாடல்களா? தத்துவ பாடல். என்ன தத்துவ பாடல்னா, மனிதன் என்பவன் தெய்வமாகலாம், தெய்வம் என்பவன் மனிதனாக முடியுமா அப்படின்னு ஒரு பாடல். நடுவரமா அவர்களே, இது ஒரு முறை கேட்கலாம். தொடர்ந்து தத்துவ பாடல்களா போட்டுட்டு இருந்தாங்க. ஒரு 5 பாடல் போட்டாங்க. நடுவரமா அவர்களே, அங்க இருந்த எல்லாருமே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன இது, பாட்டை மாத்துவீங்களா இல்ல நாங்க பஸ்ஸ மாத்தவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நடுவரமா அவர்களே, ஒரு மணி நேர பயணத்தின் போது கூட ஒரு 5 நிமிட பாடலை நம்மால் கேட்க முடியவில்லை. எப்படி நான் ஒரு காதல் பாடல் போட்டா அடுத்தடுத்து புதுமையான காதல் பாடல்கள் வந்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய பயணம் நீடிக்கிறது. நாங்க இன்னும் அதிக தூரம் பயணிக்கணும் உங்களுடைய பேருதல் அப்படின்னு விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மக்கள் கூட்டம் தான் இன்னைக்கு அதிக அளவுல இருக்காங்களே தவிர்த்து தத்துவ பாடல்களுடைய விரும்பக்கூடிய மக்கள் குறைவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர்களே, அதெல்லாம் தாண்டி ஒரு மனிதன் இளமை பருவத்திலிருந்து அவனுடைய முதுமை வரை காதலுடைய வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். நடுவரமா அவர்களே, ஒரு பையன் டீனேஜா இருக்கும் பொழுது, அதாவது இளம் பருவத்துல இருக்கும் பொழுது ஒரு பொண்ணை பாக்குறான் அப்படின்னா அந்த பொண்ணு சுடிதார் போட்டு வச்சுன்னா அது ஒரு பாடல் இருக்கு. நடுவரமா அவர்களே, எங்களுக்கு இருக்கு. ஒவ்வொரு வாழ்க்கையில நாங்க எங்க பக்கம் திரும்பினாலும் எங்களுக்கு காதல் பாடல்கள் எங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி பிணைந்து விட்டது. இப்போ ஒரு பொண்ணு சுடிதார் போட்டு வந்துச்சுன்னா, சுடிதார் அணிந்து வந்த சொர்க்கமே கை மீது காதல் வந்தது எப்போது என்று நீ சொல்வாயா, கொஞ்சம் சொல்வாயா அப்படின்னு சொல்றான். இந்த சைடு திரும்பி பாக்குறான். நடுவரமா அவர்களே, ஒரு பொண்ணு சேலை கட்டிட்டு வருது. 8 மடிப்பு சேலை, இடுப்புல சுத்தப்பட்ட ஒரு சோலை, பட்டம் கொடுக்குதே எனக்கு அப்படின்னு பாடக்கூடிய அளவிற்கு இன்னைக்கு இளைஞர்கள் கூட்டம் எங்க பார்த்தாலும் காதல் முகமா தான் திருறாங்க. நடுவரமா அவர்களே, காதல் தான் அவருடைய வாழ்க்கையே போட்டி சென்றுட்டு இருக்கு. நடுவரமா அவர்களே, இப்போ ஒரு பொண்ணு பையனை லவ் பண்றாங்க, காதலிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப ஒரு பாடல் தோன்றும்.
உன் பேரை சொல்லும் போது உள் நெஞ்சின் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம். ஒரு பாடல் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை சொல்லிவிடும் நடுவரம் அவர்களே. உன பேரை சொல்லும் பொழுது எனக்கு கொண்டாட்டமா இருக்கு, உங்க கூட வாழதான் அந்த உயிர் வாழக்கூடிய போராட்டமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் ஒற்றை 5 நிமிட பாடல் வரிகள் சொல்லிவிடுது அப்படின்னு சொன்னா, காதல் வாழ்க்கை தான், காதலுடைய பாடல்கள் தான் நம்மளுடைய மனிதனுடைய வாழ்க்கையில அதிகமா பயணிக்கிறது அப்படின்றத எதிரணி சார்ந்தவங்க மறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நடுவரம் அவர்களே. இதெல்லாம் தாண்டி இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு நடுவரம் அவர்களே. என்ன பாடல் அப்படின்னா, இப்போ இன்னைக்கு ஒரு பொண்ணு வந்து பேசவே இல்ல, ஒரு தலையா ஒரு பையன் வந்து அவன் பொண்ணை வந்து காதல் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அதுக்கும் பாடல் இருக்கு. என்ன பாடல்னா, காதல் வந்தால் சொல்லி அனுப்பு, உயிரோடு இருந்தால் வருகிறேன், உயிரை தவிர சொந்தமில்லையே, உன்னை பார்க்கும் முன்பு இந்த உயிரே உலகம் சொந்தமானதே, காதல் வந்த பிறகு அப்படின்னு, காதல் வந்த பிறகுதான் இந்த உலகமே எனக்கு சொந்தமாயிருச்சு அப்படின்னு ஒரு இளைஞன் வந்து பாடுறான் அப்படின்னு சொன்னா, காதல் பாடல்களை நடுவரம் அவர்களை வாழ்க்கையோடு பயணித்துக் கொண்டு இருக்கிறது அதிகமாக. அதெல்லாம் தாண்டி அதே வந்து காதல், அவங்க வந்து காதல் பண்ணாம இருக்கும்போது அந்த பாடல், இதே காதல் வந்துருச்சு அப்படின்னா, உயிரே என் உயிரே என்னவோ நடக்குதடி, அடடா இந்த நொடி வாழ்வில் இனிக்குதடி, ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் இனி நீ பிரியாதே, என் அருகில் நீ இருந்தால் தலைகால் புரியாதே. இப்படி ஒவ்வொரு நொடியும் மனிதனுடைய வாழ்க்கையோடு ஒன்றி பிணைந்திருப்பது காதல் தான் நடுவரம் அவர்களே. அதெல்லாம் தாண்டி ஒரு பாடல் இருக்கும், இன்னைக்கு கூட எல்லாம் சேர்ந்து இன்னைக்கு நிறைய பேர் வந்து இணையதளத்துல பதிவிட்டு அவங்களுடைய நடனத்தோடு வெளியிடக்கூடிய ஒரு பாடல் நடுவரம் அவர்களே. நடுவரம் அவர்கள் சூப்பரான ஒரு பாடல். என்ன அப்படின்னா, அன்று காதல் பண்ணியது. இப்ப வந்து நம்ம வந்து பழைய நினைவுகளை நினைக்கும் பொழுது, அப்ப கண்ண மூடி இருக்கும் பொழுது கூட இந்த பாடலை நினைக்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய நினைவுகள், நம்முடைய அந்த பருவத்தில் நம்ம செய்தக்கூடிய அந்த நினைவுகள் அத்தனையுமே வரும். அன்று காதல் பண்ணியது உந்தன் கண்ணம் கிள்ளியது, அடி இப்போதும் நிறமாறாமல் இந்த நெஞ்சில் நிற்கிறது, பட்டு சேலைகளும் நகை நட்டும் பாத்திரமும் உன்னை கேட்டேனே சண்டை போட்டேனே. இப்படி ஒவ்வொரு ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும் மனிதனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும், காதல் வழிகளுக்கும், காதலுக்கு முன்பாக இருக்கக்கூடிய உணர்வுகளுக்கும் பாடல்கள் இருக்கு நடுவரம் அவர்களே. அவங்க வந்து என்ன தெரியுமா, தத்துவம் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு குறிக்கோள், வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய அது ஒரே ஒரு நிலைப்பாடை வைத்துக்கொண்டு, தத்துவ பாடல்களை வைத்துக்கொண்டு அவர்கள் பேச போறாங்க இதுக்கப்புறம். ஆனா எங்களுக்கு அப்படி கிடையாது. எந்த சைடு திரும்பினாலும் மனிதனுடைய ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து, ஒவ்வொரு நிலைப்பாடுகளுக்கும் வந்து காதல் தோல்வியா இருக்கானா அதுக்கும் பாடல் இருக்கு அவர்களே. காதலிப்பதற்கு முன்பாக பாடல் பார்த்தோம், காதல் கலந்தளிச்சுட்டு இருப்பாங்களா அப்ப பாடல் பார்த்தோம், காதல் தோல்வி ஏற்பட்ட போதுக்கும் பாடல் இருக்கு நடுவரம் அவர்களே. என்ன பாடல் அப்படின்னா, எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா, நெஞ்சுக்குள்ளே காயமாச்சம்மா, என் பட்டாம்பூச்சி சாயம் போச்சம்மா, அடியானோடு காதல் கைரேக போல, பெண்ணோட காதல் கை குட்ட போல. இப்படி காதல் தோல்வி ஏற்படும் போது கூட எங்களுக்கு வந்து பாடல் இருக்கு நடுவரம் அவர்களே. அதை அவங்க சொல்ல முடியாது, அவங்களுக்கு அது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. யாருக்காக இந்த மாளிகை, யாருக்காக? ஆமா நடுவரம் அவர்களே, இந்த காலத்துல இது வந்து ரீசெண்டா வந்து பாடல் நடுவரம் அவர்களை, எம்மா அம்மா காதல் பண்ணமா. அதுக்கு பின்பாக இதே மாதிரி காதல் தோல்வி ஏற்பட்டதுக்கு பின்பாக ஒரு மறுபடியும் அந்த காதலை பார்க்கும் பொழுது நடுவரமா அத முடித்து விடுகிற நடுவரம் அவர்களே, முடிவுக்கு வரப்போகிற நடுவரம் அவர்களே. நம்மளுடைய காதலை மறுபடியும் பார்க்கும் பொழுது ஒரு பாடல் இருக்கு நடுவரம் அவர்களே, முதற் கனவே மறுபடி ஏன் வந்தாய், நீ மறுபடி ஏன் வந்தாய். இப்படி ஒவ்வொரு மறுபடியும் பார்க்கும் பொழுது கூட என்னுடைய முதல் கனவு ஞாபகத்துக்கு வருது அப்படின்னு சொல்லக்கூடிய கூட அளவுக்கு கூடிய எங்களுடைய காதல் பாடல்கள் இருக்கு. நிறைவாக ஒரு வயது முறிந்தவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே வயது முதிர்ந்த ஒரு நிலையில் கூட காதல் இருக்கிறது அப்படின்றத வெளிப்படுத்தக்கூடிய ஒரே ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அவர்களே. கண்ணம் சுருங்கிட நீயும் மீசை
நரைத்திட நானும் வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் தானோ அப்படின்ற ஒரு பாடல் இருக்கும் நடுவரம் அவர்களே. எந்த காலமானாலும் சிறிய வயதிலிருந்து வயது முதிர்ந்த காலம் வரை மனிதனுடைய வாழ்க்கையில் ஒன்றி பிணைந்து வாழ்க்கையை உணர்த்துவது தத்துவ பாடல்கள். வாழ்க்கையோடு உணர்த்தி வாழ கற்றுக் கொடுப்பது, காதலிப்பதை கற்றுக் கொடுப்பது காதல் பாடல்கள் தான் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறி நல்லதொரு தீர்ப்பை நடுவரும் அவர்கள் வழங்குவார்கள் என்று நம்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். ஸ்னேகா அவர்கள் நிறைய சொன்னார்கள். பிறக்கும் முதல் அம்மாவின் அந்த பாட்டு முதல், அதுவும் அம்மாவுடைய அன்பு அது காதல் தான் இல்லையா? அப்போ குழந்தைக்கு கிடைக்கிறது கூட அது ஒரு அன்பு. அடுத்த பிற்பாடு நல்ல ட்ரெஸ் சுடிதார் போட்டா கூட அதுக்கு ஒரு பாட்டு, சுடிதார் இந்த பக்கம் திரும்பினா ஒரு பாட்டு, சேலை கட்டினா ஒரு பாட்டு, சுடிதார் போட்டா ஒரு பாட்டு, காதல் பண்ணணுமா ஒரு பாட்டு, காதல தோல்வி அடையணுமா ஒரு பாட்டு, வயதான காலத்துல திருமணம் முடிஞ்சு 70-80 வயசு அந்த நிறைவான காலகட்டத்துல கூட காதல் பாட்டு தான். பஸ்ல என்ன பேருந்து பயணத்துல தத்துவ பாட்டு, மனிதன் தெய்வமாகலாம், தெய்வம் மனிதன் ஆகலாம், அந்த பாட்டை 5 தடவைக்கு மேல கேட்க முடியல. பஸ்ல உள்ளவங்க பஸ்ஸையே மாத்திரமான்னு கேட்கிறாங்க இல்லையா? அப்ப இது நான் சொல்லல, ஸ்னேகா அவர்கள் சொன்னது. இப்படிப்பட்ட இந்த கருத்துக்களை ஸ்னேகா அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அப்ப மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். அனைத்தையும் ஆங்காங்கே தொட்டு பாடல்களோடு அப்படி ஒன்று பேசியிருக்கிறார் ஸ்னேகா அவர்கள். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இதற்கு என்ன பதில் கூற போகிறார்? ஸ்னேகா அவர்கள் அற்புதமா பேசியிருக்கிறார். அவருக்கு பதில் கூறுவதற்காக முதலாவதாக பேராசிரியர் சத்யா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழெங்கள் தமிழெங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கும் அமுதென்று பேர். என் தாய் தமிழை வணங்கி எனது உரையை துவங்குகிறேன். நடுவர் அவர்களே, இங்கு நமக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு, நம்மளோட வாழ்க்கையில அதிகம் பயணிப்பது காதல் பாடல்களா அல்லது தத்துவ பாடல்களா? இதுக்கு முன்னாடி என்னோட சகோதரி காதல் பாடல் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. காதல் அப்படிங்கிறது வாழ்க்கையில ஒரே ஒரு பகுதி மட்டும்தான். காதல் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, கண்டிப்பா இருக்கு. ஆனா அந்த காதல் எப்படி வாழ வேண்டும் அப்படின்னு வர்றது உறவு முறைகளை வைத்துதான், சூழ்நிலைகளை வைத்துதான். அப்ப அந்த சூழ்நிலைகளுக்கும் அந்த உறவு முறைகளுக்கும் நான் அன்பா சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், கிளிப்புள்ள மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்தா யாரும் கேட்க மாட்டான். நான் கொஞ்சம் தத்துவத்தோட எம்மா இப்படி இரு அப்படி இருன்னு சொல்லும் போது, அதுவும் இசையோட சேர்ந்து சொல்லும் போது அது காதுக்கு இனிமையா இருக்கும். அதே போல நம்மளோட வாழ்க்கைக்கும் இதை நம்ம ஃபாலோ பண்ணலாமே, இதை நம்ம செய்யலாமே அப்படின்னு ஒரு தூண்டுதலை கொடுக்கும். இது எப்படி அப்படின்னா, பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் நடுவர்களே, அவங்க காதல்னு ஒரு பகுதியா தானே சொன்னாங்க. காதல் இருக்கு, காதல் தோல்வி இருக்கு. இதை தவிர அங்க என்ன இருக்கு? இங்க கேளுங்க, உங்களுக்கு லைன் கட்டி நான் சொல்றேன். பிறந்த உடனே ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா நம்ம தாலாட்டு பாடல் பாடுறோம். அது நாட்டுப்புற பாடலாவும் இருக்கலாம், சினிமா பாடலாவும் இருக்கலாம். பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய நம்ம வரவேற்கிறோம். இது எதை குறிக்குது அப்படின்னா, அவனோட வாழ்க்கையில பிறந்ததுல இருந்து இறப்பு வரைக்கும் போராட்டம் இருக்கு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை கொடுக்குது. அதே பிள்ளை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம கண்டிக்கணுமா இல்லையா? சும்மா சொல்லி விட்டுக்கிட்டே இருந்தா என்ன ஆகாது? அது ஒண்ணும் செய்யாது. அப்போ அந்த குழந்தைய நம்ம கண்டிக்கணும். நம்ம என்ன செய்வோம்? தூங்காதே தம்பி தூங்காதே, நீ சோம்பேறி என்ற பெயர் வாங்காதே அப்படின்னு சொல்லி நீ எங்கெல்லாம் தூங்கக்கூடாது. முதல் காரியம், பள்ளிக்கூடத்துல தூங்கக்கூடாது. இங்க இருக்கிறதுல முக்காவாசி பேர் ஆசிரியர்களா இருக்கிறதுனால நான் சொல்றேன், பள்ளியில் தூங்கியவன் கல்வி இழந்தான் அப்படின்னு சொல்லி இருக்கு. அப்போ அந்த குழந்தைய அதை சொல்லும் போதுதான் நம்ம இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தை நல்வழிப்படும். இதெல்லாம் அவங்களுக்கு மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதே பையன் வளர்ந்து வரான், என்ன சொல்றது, கல்யாணம் நடக்கும். இவங்கதான் காதல சொல்லிட்டாங்கல்ல, சரி அந்த காதல் நல்லபடியா முடிஞ்சு கல்யாணம் வரும்போது அவன் எப்படி வாழணும் சொல்லி கொடுத்தாதானே வரலாம். இவங்க காதலோடய நிப்பாட்டிடுறாங்க. 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் பேரு விலங்க இங்க வாழணும் அப்படின்னு பாட்ட சொல்லணுமா இல்லையா? நீங்க வாட்டி காதல் மட்டும் பண்ணுங்க, காதல் மட்டும் பண்ணுங்கன்னா அவன் எப்படி வாழுவான்? அந்த பிள்ளைய விட்டுட்டுதான் ஓடுவான். நீ விட்டுட்டு ஓடாதப்பா, 100 வருஷம் சேர்ந்து வாழு, நல்லாரு, பிள்ளை குட்டி பெத்துக்க அப்படின்னு 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு சொல்றதுதான் நாங்க. அவங்க லவ் மட்டும் பண்ணு, தோத்து போயிட்டேன்னா நீ பாட்டுக்கு சோகம்பேரியா இருந்துருன்னு சொல்றோம். ஆனா இல்ல நீ சோர்ந்தே போகாத
அப்படின்னு காதல் தோல்விய கூட தத்துவ பாடலை சொல்லி அவனை மீட்டெடுக்கிறது தான் நாங்க. அதே ஒரு ஆளு வளர்ந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கையில எல்லாம் அடிபட்டு மிதிபட்டு நொந்து நூடுல்ஸ் ஆகி பணம் சம்பாதிக்கணும்னு போறப்ப அப்பதான் தெரியும் பணத்தோட அருமை. பணம் தானடா முக்கியம், பணம் காசே தான் கடவுளடான்னு அப்பதான் அவனுக்கு புரியும். அது வரைக்கும் லவ் லவ் லவ்னு சுத்திக்கிட்டு இருப்பான். ஐயோ காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சா நம்ம பின்னாடி ஒரு பிள்ளை வரணும், லவ் பண்ணணும், அப்படின்னா எனக்கு காசு முக்கியம். அப்படி ஒரு தத்துவ பாடலை சொல்லி தரது நாங்க தானே, இவங்களா இல்லையே. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு முதுமையெல்லாம் முடிஞ்சு மறுபடியும் குழந்தை நிலைக்கே வரும்போது அப்பதான் அவனுக்கு தெரியும் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது, நான் இம்புட்டு ஆட்டம் போட்டனே, கடைசியில எங்க போக போறேன், மண்ணுக்கு தான் போக போறேன். இது எப்ப புரியும்? கடைசியில புரியும். ஆனா இப்பயே நாங்க சொல்லி வச்சுட்டோம், ஆடாத ஆட்டம் எல்லாம் போட்டவங்க மண்ணுக்குள்ள போன கதை உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி இப்படி ஒவ்வொரு நிலையிலையும் நாங்க என்ன பண்ணிருக்கோம், தத்துவத்தை சொல்லி சொல்லி அவனை செதுக்கி 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 ஒரு நல்ல மனுஷனா உருவாக்குறோம். இது இங்க. இன்னொரு உறவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு உறவுக்குமே ஒரு பாடல் ஒரு தத்துவத்தை நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க சொன்ன மாதிரி அம்மாவோட அன்பை புரியணும்னா நாங்க தத்துவமா சொல்லும் போதுதான் அந்த பாட்டே உங்களுக்கு விளங்குது, இல்லைன்னா எங்க புரிய போகுது? அதோட அத்தை அத்தை அப்படிங்கிற உறவு எவ்வளவு பெரிய உறவு அப்படிங்கிறத அத்தை மடி மெத்தையடி ஆடி யாரம்மா அப்படின்னு சொன்னாதான் அத்தையோட அருமை தெரியும். இன்னைக்கும் நம்ம ஊர்ல ஒரே ஒரு பாட்டு தான், எங்க போனாலும் நீங்க சீரு கொண்டு வாரீங்க, என் தாய் மாமே வாரான் அப்படின்னா நீங்க போய் காதல் பாட்டை போட்டுருவீங்களா? லவ் அப்படின்னு ஒரு பாட்டு போடுங்க பாப்போம், என்ன பாட்டு போடுவீங்க? தாய் மாமே சீர் சுமந்து வாராண்டி, அங்க தங்க கோலசு கொண்டு வாராண்டி. இத போட்டா தானே அங்க வைபே வருது. இது இல்லாம வந்துகிட்டு நீங்க வெறும் லவ் 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 அப்படின்னா அங்க ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம், நாங்க பஸ்ல தத்துவ பாட்டெல்லாம் சொன்னதுனால பஸ்ஸ மாத்த போறேன். நாங்க பஸ்ஸ நீங்க மாத்துனீங்கன்னா வாழ்க்கை மாதிரி போயிரும். பஸ் எல்லாம் மாத்தாதீங்க, லவ் எல்லாம் போயிரும். என்ன மாறும்? பஸ் மாறினா பாதை மாறி போயிரும், வாழ்க்கை பாதை மாறி போயிரும் இல்லையா? வாழ்க்கை பாதை மாறி போயிரும். பஸ் எல்லாம் மாத்தாதீங்க, தத்துவ பாடலோட இணைஞ்சு உங்க காதலை சேர்த்துக்கோங்க. காதல் மட்டுமே தத்துவம் கிடையாதுங்க. காதல் மட்டும் வச்சு இங்க ஒரு ஆணையும் யாரும் வாங்க முடியாது அப்படிங்கறதா எங்களோட வாதம். இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு. ஒரு சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும்னா ஒரே ஒரு வரிய மட்டும் நான் சொல்லி இங்க முடிக்கிறேன். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல் அப்படின்னு அந்த பாடல் இருக்கு. காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல்லி. ஏன்னா முள்ளு ஒண்ணு குத்தலன்னா செருப்புன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி அப்படிங்கிற எனக்கு. அதே மாதிரி வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கணும், நம்மள ஒருத்தன் நான் எந்த நிலையில இருக்கணும், என்னோட பொசிஷன் என்ன அப்படின்னு தெரியணும்னா ஒரு பாடல் அருமையா கண்ணதாசன் சொல்லி இருப்பாரு. என்ன அப்படின்னா, பரமசிவன் காலத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா, யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே. கரெக்டா? யாரும் இருக்கிற இடத்துல இருந்துகிட்டாதான் இத சொன்னாதான் புரியும். நான் மட்டும் லவ் மட்டும் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தான் அந்த சீனை பாத்தீங்கன்னா தெரியும். அதுலயே அந்த போராட்டத்தை முடிச்சு வைக்கணும், அந்த லவ்வ முடிச்சு அன்பா கொண்டு போகணும் அப்படின்னா இந்த தத்துவ பாடல் தானே வழி செய்யுது. அதே மாதிரி ஒருத்தர் சோர்ந்து போயிட்டாலும் வாழ்க்கையில தோல்வியே விட்டுறாலும் யாருக்காகன்னு நீங்க பாடுறீங்க, அதுவும் தத்துவம் தான். இது யாருக்காக, ஒருத்தர் இந்த மாளிகை வசந்த மாளிகை யாருக்காக, இந்த மாளிகை யாருக்காக அப்படின்னு தத்துவத்தை சொன்னாதான் அவனோட சோகத்துல இருந்து மீட்டெடுக்க முடியுது. சோ இன்றைய சூழ்நிலையில நம்மளோட வாழ்க்கையில பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் பயணிப்பது தத்துவ பாடல்களே தத்துவ பாடல்களே என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். சபாஸ். பேராசிரியர் சத்யா அவர்கள் மிக சிறப்பாக ஒரு வாதத்தை இங்க முன்வைத்திருக்கிறார். பிறப்பு முதல் இறப்பு வரை மனித வாழ்க்கையோடு பயணிப்பது காதல் பாடுகள் அல்ல, காதல் அல்ல, முற்றிலும் தத்துவ பாடல்கள் தான் என்பதை மிக சிறப்பாக அத்தை மடி மெத்தையடி தாய்மாமன் சீர் கொண்டு வந்தானடி, நிறைய பாடல்கள், தூங்காதே தம்பி தூங்காத, பள்ளியில யாராவது தூங்குனாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை பாதையை மாறிவிடும். இப்ப நிறைய தத்துவங்கள் பாடல்களால் தான் இன்னைக்கு மனிதன் இந்த களிமண்ணாக இருக்கக்கூடிய ஒரு களிமண் சிற்பமாக மாற வேண்டும் என்றால் அதுக்கு தத்துவம் வேண்டும். அந்த மாதிரி ஒரு வார்த்தையை முன்வைத்திருக்கிறார் சத்யா அவர்கள். அவருக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அனைவருக்கும் ஒரு அன்பான வேண்டுகோள்,
பேசுபவர்கள் தவிர மற்றவர்கள் வந்து ஒலி வாங்கி அணைத்து வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னால் அது மற்றவர்களுக்கு இடையூறாக ஏற்படுகிறது. அதனால பேசும் பொழுது ஒலி வாங்கியை வந்து ஆன் செய்துவிட்டு பேசுங்க. மற்றவங்க எல்லாரும் ஒலி வாங்கியை அணைத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு, தற்பொழுது இந்த பக்கம் என்னங்க நீங்க தத்துவத்தை பாடினா கூட எங்கள் காதல், ஒவ்வொரு உயிருக்கும் காதல் உண்டு. காதல் பாடல்கள் தான் அனைத்து உயிருக்கும் மிக மிக அஸ்திவாரமாக இருக்கிறது என்று சொல்ல வருகிறார் ஆசிரியர் சக்தீஸ்வரி அவர்கள். அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே, சுகம் பல தரும் தமிழ் பா, சுவையோடு கவிதைகள் தா, தமிழே நாளும் நீ பாடு, அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. நடுவர் அவர்களுக்கும் வலைதளத்தில் இணைந்திருக்கும் அனைத்து பேச்சாளர்களுக்கும் முதற்க என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் பார்க்கும் தலைப்பு, வாழ்க்கையில் காதல் பாடல்கள் தொடர்ந்து வருகிறதா? சரியானவர்களே, பாடல்கள் தொடர்ந்து வருகிறதா? காதல் பாடல்களா இல்லை தத்துவ பாடல்களா? காதல் பாடல்கள் நம் வாழ்க்கையில் எல்லா நிலைகளிலும் வரும். நடுவர்களே, இளமையா இருக்க காரணமே காதல் பாடல் தானே. நீங்க இவ்வளவு இளமையா இருக்க காரணமே. ஆமா நடுவர்களே, எனக்கு 60 வயது ஆயிடுச்சு, ஆனாலும் நான் இளமையா தெரியுது காரணமே எனக்கு காதல் பாடல்கள் தான். நடுவர்களே, காதல் பாடல்கள் நம் சோகத்தையும் மன அழுத்தத்தையும் போக்கிவிடும். நடுவர்களே, இப்ப அதாவது இளைஞர்கள் காதலில் வயப்பட்டு விட்டால் அவன் என்ன எப்படி ஒரு பெரிய கவிஞனாக மாறிடுவான். நடுவர்களே, உனக்காக எல்லாம் உனக்காக, இந்த உடலும் உயிர் ஓட்டி இருப்பது உனக்காக அப்படின்னு பாடுவான். நடுவர்களே, அடுத்து, என் அருமை காதலிக்கு வெண்ணிலாவே, நீ இளையவளா மூத்தவளா, இளையவளா மூத்தவளா வெண்ணிலாவே, அப்படி அந்த நிலவையே பார்த்து இயற்கையோடு இயந்த ஒரு கவிஞனாக மாறி விடுவான் என்னுடைய தரப்பு காதல் பயப்பட்டவன். அடுத்தது, அவன் தன்னுடைய காதலின் ஒரு பார்வை பார்த்து விட்டால், 1000 பார்வையிலே உன் பார்வையை நான் அறிவேன், உன் காலடி ஓசையிலே உன்னம் காதலை நாம் அறிவோம், 1000 பாடலிலே. அடுத்த நடுவர்களே, அடுத்து கல்யாணம் என்ற ஒரு இதுக்கு புகுந்துட்டான்னா அப்ப எப்படி பாடுவான்னு தெரியுமா நடுவர்களே? காதல் சிறகை காற்றினில் விரித்தே வான வீதியில் பறக்கவா, கண்ணில் நிறைந்த கணவன் முன்னால் கண்ணீர் கடலில் குளிக்கவா அப்படின்னு அவ கல்யாணம் முடிஞ்சதும் அந்த கணவனுடைய அன்புல தலைச்சு போய் ஆனந்த கண்ணீர் விடா. நடுவர்களே, அப்ப எல்லாம் நமக்கு ஒரு சந்தோஷம் வரும்போது அந்த பாடம்லாம் கேட்கும் போது நம்ம அப்படியே லயிச்சு போயிடும். நடுவர்களே, இதே தான் கட்டிய கணவன் சிறு குறை இருந்தாலும் அந்த ஒற்றம் இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. நடுவர்களே, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ, உங்கள் அங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் அன்பு குறைவதுண்டோ, சிங்கத்தின் கால்கள் பழுதுபட்டாலும் சீற்றம் குறைவதுண்டோ, சிந்தையும் செயலும் ஒன்றுபட்டாலே மாற்றம் காண்பதுண்டோ, மாற்றம் காண்பதுண்டு, தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தினில் குறைவதுண்டோ. இந்த ஒரு பாடல் போதும் நடுவர்களே, தன் கணவன் எந்த மாதிரி குறை இருந்தாலும் அதை பெரிதாக எடுத்து அந்த வாழ்க்கையை செம்மையாக கொண்டு செல்லும் இந்த பாடல். அடுத்த நடுவர்களே,
வயதான பிறகும் காதல் வரும். அதை விட என்ன இன்னொன்னு குறை உங்களுக்கு சொல்ல இருந்தாலும் என்ன குறை இருந்தாலும் சகிச்சுக்கிருவீங்க. என்ன குறை சகிச்சா மாத்துவா நடுவர்களே. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை ஊரினில். இந்த ஒரு பாட்டு போதும் நடுவர்களே. இந்த அவன் எப்படி பாட்டு இல்ல, நான் என்ன கேக்குறேன், இந்த பாட்டு தத்துவ பாடல் சொல்றீங்களா இல்ல காதல் பாடல் சொல்ல வரீங்களா? காதல்ல தத்துவ பாடல். கணவனுக்கு கை கொடுக்கிற பாட்டு நடுவர்களே. அவனை வாழ்க்கையை கொண்டு சொல்வதற்கு, வாழ்க்கை ஒரு போராட்டம். அந்த போராட்டத்திலிருந்து நம்ம மீண்டு வரணும்னா இந்த பாடல் எல்லாம் அவனுக்கு உற்சாக பாடல் நடுவர்களே. இது நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். யாராவது நமக்கு சோகமா இருக்காங்கன்னா இந்த பாட்டை பாடணும்னா அவங்க வாழ்க்கையை அடுத்த ஸ்டெப் கொண்டு வருவாங்க நடுவர்களே. தாலாட்டு அவங்க சொன்னாங்க, அத்தைய பத்தி எல்லாம் ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. மாமன் மூவர் தம்பி நல்ல வாழ்வழிக்க வருவார், உன் மாம்பல கண்ணத்திலே முத்தம் மாறி பொலிந்திட வருவான், கண்ணே கண்மணியே கண்ணுறங்காயோ. அவ தாளாட்டுல கூட தன்னுடைய தாய் மாமனை பத்தி சொல்லி தாளாட்டுவான். எல்லா உறவுகளையும் சொல்லிதான் அவ வாழ்க்கைய கொண்டு போவா நடுவர்களே. தங்களுக்கு வழங்கப்பட்ட 5 மணித்துளிகள் முடிந்து விட்டது. தங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு நிமிடம். அதாவது காதல்ங்கிறது இளமையிலதான் இருக்குன்னு சொல்ல முடியாது நடுவர்களே. வயதான பிறகும் தன்னம் தனிமையிலே உடல் தள்ளாடும் வயதினிலே உங்கள் புன்னகையை பார்த்திருந்தார் உள்ளம் போதாதோ எந்தனுக்கே. பாரதிதாசன் சொல்லுவார் நடுவர்களே, வயதான தம்பதி ஆனாலும் அவள் கை கால் அந்த தோல்லாம் சுருங்கி விட்டது, ஆனாலும் அவள் இருக்கிறாள் என்ற ஒன்று போதும் நான் வாழ்வதற்கு அப்படின்னு சொல்லுவார் நடுவர். அந்த காதல்ங்கிறது இளமையில் தொடங்கி முதுமை வரைக்கும் தொடர்ந்து வரும் நம் வாழ்க்கையில் அப்படின்னு என்று சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நடுவர்களே. நன்றி, வணக்கம். சிறப்பு, மிக சிறப்பாக நிறைய பாடல்களோடு இளமையாக சக்தீஸ்வரி அவர்கள் இருப்பதற்கு காரணமே அதிகமாக காதல் பாடல்களோடு பயணித்து வருகிறார். அதனாலதான் இவ்வளவு இளமையாக இருக்கிறேன் என்று சொல்லி நிறைய காதல் பாடல்களை முன்வைத்திருக்கிறார். நிறைவு, அதாவது வாழ்க்கையின் அனைத்து நிலைகளிலும் பயணிப்பது காதல் பாடல்கள் தான். என்ன ஒண்ணு, தத்துவ பாடலை சேர்த்துட்டாங்க இந்த வரிசையில. அது தத்துவ பாடல்கள் அணியில வரும். தத்துவத்தையும் அது காதல் பாடல் கொண்டு வந்திருக்காங்க. இதற்கு எதிர் தரப்பினர் பதில் கூற வேண்டும். தற்பொழுது அந்த பக்கம் முருகேஸ்வரி அவர்களை அழைக்கின்றேன். முருகேஸ்வரி அவர்களை இணையதளத்தில் இருக்கும் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல தலைப்பு தான். எதிரணிகள் பாடல்களை கவித்துவமா பேசிவிட்டு போய் அமர்ந்திருக்கு. அதுல ஸ்னேகெல்லாம் பாத்தீங்கன்னா பட்டாம்பூச்சி சாயம் போச்சுதாம்மா அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்களும் சாயம் போன மாதிரிதான் உட்கார்ந்துருக்காங்க. ஏன்னா காதல் பாடல்ல காதல் எப்பெல்லாம் வரும் நடுவர் அவர்களே சொல்லுங்க பாக்கலாம். ஒரு வயசு வரைக்கும் தான் காதல் இருக்கும். வாழ்க்கையோட நடுவர் அவர்களே காதல்ன்றது. ஆனா வாழ்க்கையோட முழு பகுதியும் தத்துவ பாடல்கள் தான். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா சின்ன குழந்தைகளுக்கு நம்ம எப்படி ஒரு தத்துவ பாடல்கள் சொல்லி கொடுத்து அவங்கள நம்ம திருத்தணும் தெரியுங்களா நடுவர் அவர்களே? சின்ன பயலே செய்தி கேளடா, அதுல நம்ம அழகா சொல்லுவான், மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனதில் வையடா அம்பி மனதில் வையடா, வளர்ந்து வரும் உலகத்துக்கே நீ வலது கையடா, நீ வலது கையடா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. எப்படி? ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அதுதாண்டா வளர்ச்சி. அப்படி தத்துவங்களை சின்ன பிள்ளைங்கள இருந்து நாங்க சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம். உங்கள மாதிரியா எப்படி பாடுவாங்க தெரியுமா? கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா, இல்ல ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா, இல்ல இதெல்லாம் ஆசிரியரா இருக்கிறாங்க. இதுல நான் எப்படி இந்த மேடையில நான் சொல்றதை விட சொல்லுங்க. தத்துவம் ஒரு வாழ்க்கையில எவ்வளவு, எங்க வாழ்க்கையில ரெண்டு தான் நம்ம கூட வரும் நடுவர் அவர்களே. ஒண்ணு நம்மளுடைய நிழல், இன்னொன்னு தத்துவம் தான். இப்படி காதல் சொல்லட்டும்னா பின்னாடி எத்தனையோ பேர் என்ன போயிட்டு இருக்காங்க. ஆமா நடுவர் அவர்களே, ஒண்ணு இல்ல, தத்துவ பாடல்கள் வார்த்தைகள் எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? அதுல
சொல் ஒழுக்கம் இருக்கு, ஒரு பொருள் ஒழுக்கம் இருக்கு. ஆனா உங்க தத்துவ பாடல், எங்களுடைய தத்துவ பாடல்கள் எல்லாமே கொடுக்குது. ஆனா உங்க காதல் பாடல்கள் அதை கொடுக்குதான்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நடுவர் அவர்களே. இப்ப எப்படி தெரியுங்களா, எங்களுடைய தத்துவ பாடல்கள்ல பருவம் பருவம் வந்த அனைவருமே காதல் கொள்வதில்லை, காதல் கொண்ட அனைவருமே மனமுடிப்பதில்லை, மனமுடித்த அனைவருமே சேர்ந்து வாழ்வதில்லை, சேர்ந்து வாழும் அனைவருமே சோர்ந்து போவதில்லை, புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி கண்டதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை, புத்திசாலி இல்லை அப்படின்னு நாங்க எவ்வளவு அழகாக நாங்க சொல்றோம். நடுவர்களே நம்ம வந்து எவ்வளவு வீழ்ந்து போறோம். இப்ப ஒண்ணுமே இல்ல, இப்ப நம்ம மாசம் ஆனா என்ன கட்டுறோம், இஎம்ஐ கட்டுறோம், பால் காசு கொடுக்கணும், அதுக்கு பணம் கட்டணும், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், அங்க காருக்கு லோன் கட்டணும், இந்த வீட்டுக்கு நம்ம பணம் கட்டணும். இது எல்லா பணத்தையும் இப்ப காதல் பண்றாங்கல்ல, அதனாலதாங்க லோன்னு அலையிறான். காதல் பண்ணிட்டு பின்னாடி லோன்னு அலையிறான். ஏன்னா எல்லாத்தையும் இவங்க காதல் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு பின்னாடி இவங்க பின்னாடி அலையிறனால அதுக்கு பேரு லோனுன்னே பேர் வச்சிருக்காங்க. லோன்னு அலையிறதுனாலதான். இப்ப இந்த லோனை கட்டணும்ல, இப்ப இந்த லோனை கட்டுறதுக்கு அந்த அம்மா பாடுவாங்க, காதல் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டு வந்திருக்கிறவங்க, உனக்காக வருவேன் உயிர் கூட தருவேன் இப்படின்னு பாட்டுக்கு இருந்தோம்னா லோனை கட்டிட முடியுமா? இல்ல அந்த அம்மா தான் உயிரை சொல்லுங்க. வார்த்தைக்கு 1000 பேசலாங்க, ஆனா அவங்கள லோனை கட்டணுமே. எப்படி கட்டுறது? நம்ம மனசே ஏற்கனவே வலிச்சிட்டு இருக்கு, இதுல இந்த பாட்டை பாடுனா நம்ம வந்து அது சரியாயிடுவோமா? ஆனா எங்க தத்துவ பாடல்களை அவங்க எப்படி கொண்டு கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு, மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா வாழ்க்கையில் நடுக்கமா. இந்த பாட்டை கேட்கும் பொழுதுதான் நமக்கும் கீழே எவ்வளவோ பேர் கஷ்டப்படுறாங்க, நம்ம நல்லாதான் இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் வருதா? இவங்க காதல் பாட்டை கேட்டு நம்ம உத்வேகம் வருமா? இல்ல எங்க தத்துவ பாடலை கேட்டு நாங்க என்ன உத்வேகத்தோட வாழ முடியுமா? சொல்லுங்க. கண்ணதாசன் சொல்லியிருக்கிறாங்க, எவ்வளவு அழகாக சொல்லியிருக்கிறாங்க, நம்ம கண்களை தட்டி உனக்கு என்ன குடிக்கலையே. சரி, நான் ஒரே ஒரு பாடல், அதாவது நம்ம பிறப்பு முதல் இறப்பு வரை நம்ம வந்து கல்லறை வரைக்கும் நமக்கு வந்து நம்ம தத்துவ பாடல்களை நம்ம வந்து ரொம்ப நம்ம அழகா கொண்டு வருது. எப்படி தெரியுமா? வந்தது தெரியும் போவது எங்கே, வாசல் நமக்கு இந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் மண்ணில் நமக்கேன் இடம் ஏது, வாழ்க்கை என்பது வியாபாரம், வரும் ஜனனம் என்பது வரவாகும், அதில் மரணம் என்பது செலவாகும், போனால் போகட்டும் போடா. இதை விட உங்க தத்துவ பாடல் வேற என்னங்க கொண்டு வர முடியும் சொல்லுங்க? பிறப்பு முதல் இறப்பு வரை எங்க தத்துவ பாடல்கள் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது எப்படி, நான் ஒரு பாடலை கேட்கும்போது நம்ம அதுவாகவே மாறி போயிடும். உங்க காதல் பாடலை கேட்டுட்டு நம்ம அதுவாகவே மாறினா என்னைய வீட்டுல சேர்த்துக்குருவாங்களா? இல்ல நடுவராமா நீங்களாவது என்னைய சேர்த்துக்குருவீங்களா? தத்துவ பாடல்களை நம்ம அதோட கற்பனை பண்ணி நம்ம வாழ என்ன கூட்டு போறீங்க? காதல் பாட்டை வந்து ரசிக்கலாம். இப்ப கூட நீங்க பயணத்துல இருக்கீங்க, உங்க ஒளி சரியில்லைன்னு நான் உங்களை நீக்கல. ஆனா அதை வச்சு வாழ்க்கையில வந்து, ஆனா எங்க தத்துவத்தை வாழ்க்கையோட வாழலாம். நடுவரமா காதல் பாட்டை வச்சு வாழ முடியாது, ஆனா எங்க தத்துவ பாடல்களை வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து தலைமையா நம்ம வச்சு அதை வாழலாம் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு. பயணத்தில் இருந்தாலும் தமிழ் மீது அதீத பற்றின் காரணமாக பயணத்திலேயே வந்து தொடர்ந்து மிக சிறப்பாக பேசியிருக்கிறார் முருகேஸ்வரி அவர்கள். அங்கங்கே சிறு சிறு இடையூறுகள் இருந்தாலும் அவர்களது ஒளி அற்புதமாக இருந்தது இல்லையா? வாழ்த்துக்கள் முருகேஸ்வரி. மிக சிறப்பான ஒரு பாடல். வாழ்க்கையில வந்து ஒரு பாடல் போதும், போனால் போகட்டும் போடா. இந்த பாடல் வந்து என்ன கஷ்டம் இருந்தாலும் இந்த பாட்டை கேட்டோம் அப்படின்னா அனைத்தும் வந்து நீங்கிவிடும், ஒரு உத்வேகம் பிறக்கும், ஒரு சக்தி பிறக்கும். நிறைய கருத்துக்களை சொல்லீர்கள். உங்களுக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். தற்பொழுது இந்த பக்கம் ஆசிரியர் சுதா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். தமிழுக்கும் தமிழ் வளர்க்கும் கழகத்திற்கும் இணைய வழி பார்வையாளர்களுக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் அவர்களுக்கும் சக தோழமை பேச்சாளர்களுக்கும் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காதல் என்றவுடன் ஆணும் பெண்ணும் காதல் கொள்வது என்று மட்டுமே நினைக்க கூடாது. எதிரணியில தாய்மாமன் சீர் சுமந்து வர்றதையும் அத்தை மடி மெத்தையடியையும்
தத்துவ பாடல்ல கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. மன்னிக்கணும்மா, என் பார்வைக்கு அது அன்பின் மிகுதியால ஏற்பட்ட காதலினால ஏற்பட்ட பாடலா தான் தெரியுது. உறவுகள்ல தாய் தன் பிள்ளையின் மேல் கொண்ட அன்பும், தந்தை குடும்பத்தின் மேல் கொண்ட அன்பும், உடன் பிறந்தோர் ஒருவர் மேல் ஒருவர் கொள்ளும் அன்பும், நட்பு கொண்டு வாழும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் இருப்பது காதல் தானே. உன்னில் எண்ணில் உள்ளது காதல், ஒவ்வொரு உயிரும் செய்வதும் காதல், உலகம் முழுவதும் உழவும் காதல். காதல்னா என்ன? அன்பு, பாசம் தானே நடுவர் அவர்களே. உலகம் பிறந்தது பாசத்துக்காக, உயிர்கள் பிறந்தது பாசத்துக்காக, உறவு உள்ளவரை உலகம் நமக்காக. இது பல கோடி உயிர் தோன்றி மடிகின்ற பூமி, பாசத்தின் வேர் மட்டும் அழியாது சாமி, அதனால் தான் சலிக்காமல் சுழலுது பூமி. பூமி சுத்துதுனாலே அன்பு என்கிற காதலால் மட்டும்தான். உலகத்துல அழகான விஷயங்கள்லாம் நிறைய பார்க்கவோ தொடவோ முடியாதுமா, ஆனா இதயத்தால உணர முடியும். அப்படிப்பட்டதுதான் காதல். காதல் பாடல் இல்லாத வாழ்க்கை சுவை இல்லாத சாப்பாடு மாதிரிதான். ஒரு ஆணும் பெண்ணும் உணர்வுகளால இணைஞ்சு ஒருவருக்காக ஒருவர் வாழும் வாழ்க்கை இருக்கே, அத வார்த்தைகளால சொல்ல முடியாது, பாடித்தான் ஆகணும். உன் மூச்சில் நான் வாழ்ந்தால் என் முதுமை ஆனந்தம், நீ இன்னொரு பிறவியில் என்னை பெற்றால் இன்னும் ஆனந்தம், பனி கொட்டும் மாதத்தில் உன் வெப்பம் ஆனந்தம், என் காது வரைக்கும் கம்பளி போர்த்தும் கருணை ஆனந்தம், சொந்தம் ஓர் ஆனந்தம், பந்தம் பேரானந்தம், கண்ணே உன் விழியால் பிறர் கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம். எப்படி இருக்கு பாருங்களேன். காதல்னா என்ன சும்மாவா? குடிகாரனை பொறுப்பற்றவனை மனிதனாக்குறது தத்துவம் மட்டும் இல்லம்மா, காதலும் தான். அப்படி காதலால் காவியமானவனை தான் காதலிக்காக பாடுறான் ஒரு காவியமானவன் பாருங்க. அன்னத்தை தொட்ட கைகளினால் மது கிண்ணத்தை நீ நான் தொடமாட்டேன், கன்னத்தில் இருக்கும் கிண்ணத்தை எடுத்து மது அருந்தாமல் விடமாட்டேன், உன்னை அல்லால் ஒரு பெண்ணை நீ நான் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன், உன் உள்ளமும் இருப்பது என்னிடமே, அதை உயிர் போனாலும் தரமாட்டேன். இந்த உலகில் நம்ம தங்கி செல்றதுக்கு கொடுக்குற வாடகையே ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செஞ்சுக்கிறதாமா. அப்படிப்பட்ட காதல். அப்படிதான் நடுவர் அவர்களே, அன்னைக்கு ஒரு மாணவன் அவங்க டீச்சருக்கு மெசேஜ் போட்டிருக்கான். என்னன்னா, நான் தொங்க போறேன் டீச்சர், நீங்களும் தொங்கிருங்கன்னு. டீச்சர் நெஞ்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டிருக்கான், நான் தொங்க போறேன் நீங்களும் தொங்குங்கன்னு. டீச்சர் பயந்துட்டாங்க. ஐயோ என்னடா அது வினையா இருக்கு, நம்மளுக்கு வேற மெசேஜ போட்டு தொங்குறேங்கிறானே, என்னையும்ல தொங்க சொல்றாரு. அடிச்சு பிடிச்சு ஆட்டோ பிடிச்சு அந்த அம்மா ஓடி இருக்கு வீட்டுக்கு, ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு. அவங்க அம்மா வெளியில சாதாரணமா உட்காந்து பேசிட்டு இருந்திருக்காங்க அக்கம் பக்கத்தாரோட. என்னாச்சு என்னன்னு பதறி வர்றீங்களே டீச்சர், என்ன அந்த பக்கம்னு அந்த டீச்சர்ஸ் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சமயோஜிதமா, இல்லம்மா அந்த பக்கம் ஒரு வேலையா வந்தேன், என்னுடைய மாணவனை பாத்துட்டு போலான்னு வந்தேன்னா அவன் தூங்குறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயவுள்ள தூங்குறதுதான் தொங்குறேன்னு எனக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு நினைச்சிட்டு, அந்த மாதிரி டீச்சருக்கும் மாணவனுக்குமான காதல் இருக்கே, அதெல்லாம் வார்த்தைகளால சொல்லவே முடியாதுமா. நல்லா பாருங்க, ஒரு டீச்சர் வழிகாட்டுதலா மட்டும் இல்ல, புரிதல் முக்கியம் இல்லையா? அங்க காதல் இருந்தாதானே சப்ஜெக்டே நேசிக்க முடியும். கொஞ்சி கொஞ்சி பேசி மதி மயக்கும் வஞ்சகரின் உலகம் வளை விரிக்கும், அக்கம் பக்கமே பாராது ஆட்டம் போடவும் கூடாது, அழுவதும் தவறு அஞ்சுவதும் தவறு, எது வந்த போதிலும் எதிர்த்து நில்லு. அந்த மாதிரி ஒரு ஒரு உறவுகளுக்குள்ள உன்னதத்தை உண்டாக்குறது எது? காதல் தானே. தத்துவம் நான் சொல்ல வரல, தத்துவம் ஏதோ ஒரு பகுதியில, ஆனா வாழ்க்கை முழுதும் பயணிக்கணும்னா காதலால மட்டும்தான் முடியும். தனிமை கொடுமையானதுமா. உலகம் அன்பால் இணைந்தது, யாரும் இல்லை என்பதல்ல தனிமை, யார் இருந்தாலும் புரிந்து கொள்ள ஆள் இல்லை என்பதே தனிமை. அந்த காதல் செய்பவரால மட்டும்தான் அந்த உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். மன அமைதிக்கு ஒரே மருந்து இசை. அந்த அமைதியில ஒரு கிளுகிழுப்பு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு காதல் வேணும். அந்த காதல் பாடல் தான் ஒரு அமைதியையும் ஒரு கிளுகிழுப்பையும் நம்மளுக்கு கொடுக்கும். இதெல்லாம் விட்டுவிட்டு எதிரணியில வாயெல்லாம் பல்லு வரப்பெல்லாம் நெல்லுங்கிற மாதிரி பேசப்படாது. எதிரணியில் இருக்கும் என் தோழி முருகேஸ்வரி, எங்களுடைய முதல் பார்வையிலே எங்களுக்குள்ள ஒரு நட்பு உருவாகிருச்சு.
அம்மணிக்கு என் மேல அம்புட்டு ஒரு நட்பு, காதல். ஆனா பாருங்க, அந்த அணியில இந்த அணியில இருக்க வேண்டிய அம்மா அந்த அணியில உட்காந்துட்டு என்னை ஏக்கமாவேதான் பாத்துட்டு இருந்தாங்க. இந்த 2 பெண்களுக்கு இடையான அந்த அந்த உறவுக்கான நட்பு இருக்கேம்மா, அத அழகான வார்த்தைகளாக காதல் பாடலா நான் பாடுறேன் பாருங்களேன். தீபத்தின் ஒளியாக ஒரு பாதி நான், தேன் கொண்ட மலராக மறுபாதி நீ, காற்றினில் ஒளியாக வருவேனடி, கனவுக்குள் நினைவாக வருவாயடி, நிலவுக்கு வானம் நீருக்கு மேகம், கொடிக்கொரு கிளை போலே துணை நீ அம்மா, இனி வாழ்வில் நீதான் என் சொந்தமே. வாழ்க்கை எத்தனை கடினமா இருந்தாலும் காதல் கொண்ட சிலரால் மட்டும்தான் அது அழகாக்கப்படுது. யாரை பிரிந்த பின் நம்மால் இயல்பாக இருக்க முடியவில்லையோ அவர்கள்தான் நம் வாழ்க்கையின் மொத்த காதலும். இந்த வாழ்வு இன்னும் சலிக்காம இருக்குதுன்னா யாரோ ஒருத்தங்க நம்ம நேசிக்கிறதோ இல்ல நம்ம யாரையாவது நேசிக்கிறதோ மட்டும்தான் வாழ்க்கையை அழகாக்க முடியுது. பூலோகம் என்பது பொடியாகி போகலாம், பொன்னாரமே நம் காதலோ பூலோகம் தாண்டி வாழலாம், ஆகாயம் என்பது இல்லாமல் போகலாம், ஆனாலுமே நம் நேசமே ஆகாயம் தாண்டி வாழலாம். எனவே பூலோகமா இருக்கட்டும் ஆகாயமா இருக்கட்டும் எல்லாத்தையும் கடந்து வாழ்வோட அதிகம் பயணிப்பது காதல் பாடல் தான். நேற்று இருந்தவர் இன்னைக்கு நாளைக்கு இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. நேற்று இருந்தவர் நாளைக்கு இல்லைன்னு சொல்றது அந்த காலம். நைட்டு இருந்தவன் காலையில இல்லைன்னு சொல்றது இந்த காலம். ஏன் அப்படின்னா அவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயி போய் எல்லாரும் திரியிறாங்க. இந்த மன உளைச்சலுக்கு ஆளாயி திரியிற நேரத்துல அவங்களுக்கு தேவைப்படுறது என்ன? ஒருத்தரோட ஆறுதல், அன்பான வார்த்தை. அந்த காதல் தானே மிகப்பெரிய வரப்பிரசாதம் காதல். இதை உணர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் புரியும். இறுதியா ஒண்ணு சொல்லி நிறைவு செய்யறேம்மா. பழகி பேசி பாசம் கொண்டு உயிருக்கு உயிராய் உணர்வுகள் பரிமாறி உனக்காய் நான் எனக்காய் நீ என்று வசனங்கள் பேசி காதலுடன் வாழும் வாழ்வே நிஜம். வாழ்க்கை ஒரு மேட்ச், வாழ்க்கை ஒரு மேட்ச். அதில் விளையாட தேவை இல்லை ஏஜ். ஆதலால் உள்ளங்களை செய்துவிடு கேட்ச். வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பு சிறப்பு. மிக சிறப்பாக பேசிய நமது அரசு பள்ளி ஆசிரியர் சுதா அவர்களுக்கு அன்பான பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக அற்புதமான ஒரு பேச்சு, சொல்லவடை மிக மிக அருமை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருப்பது கூட ஒரு அதீத ஒரு காதல் என்று சொன்னார்கள். காதல் என்றால் அன்பு இல்லையா? ஒரு நிறைய அதுக்கு அந்த மாணவர்களை எப்படி நாங்க செம்மைப்படுத்துகிறோம், அன்பால செம்மைப்படுத்துகிறோம் என்பதை தெல்ல தெளிவாக, மாணவன் கூட தொங்கு என்பதை கூட, தூங்குவதை தொங்கு என்பதை கூட ஒரு வித்தியாசமான நோக்குல இங்க முன்வைத்தார்கள் கருத்தை. என்ன சொன்னாங்க அப்படின்னா, தத்துவத்தை விட வாழ்க்கையில் அதிகம் பயணிக்கிறது காதல் பாடல்கள் தான் நிறைய சொல்லியிருக்காங்க. அவருக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். இந்த பக்கம் பொறியாளர் சுதா அவர்களே அன்போடு அழைக்கின்றேன். நடுவர் அவர்களுக்கும் இணைய வழியில் இணைந்திருக்கும் பட்டிமன்ற நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய அழகான மாலை வணக்கங்கள். அவங்க பேரே நானும் வச்சிருக்கேன்றதை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சுதா ரொம்ப அழகா ஒரு விஷயம் உங்களுக்கு லாபகமா பயன்படுத்தி ஒரு விஷயம் சொன்னாங்க. காதல்னா அது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கிறது மட்டும் இல்ல, அது ஒரு அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் இருக்கிறது, டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கிறதுன்னு ரொம்ப அழகா சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரியான காதலை வெளிப்படுத்துறதுக்கான பாடல்களை நீங்க எப்பெல்லாம் யூஸ் பண்றீங்கன்னு கொஞ்சம் யோசிக்கணும். அதுக்கு ஒரு ஆசிரியர் தினம்னு ஒண்ணு வரணும், தந்தையர் தினம்னு ஒண்ணு வரணும், அன்னையர் தினம்னு ஒண்ணு வரணும். வந்தா மட்டும்தான் அந்த பாடல்களை நம்ம கேட்கிறோம், ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில எல்லாம் போடுறோமே தவிர நம்மளோட வாழ்க்கையில பயணிக்கிறது காதல் பாடல்கள் இல்ல அப்படின்னு சொல்லி நான் ஆரம்பிக்க விரும்புறேன். ஸ்னேகா சொன்ன விஷயத்துல ஒண்ணு கரெக்ட். என்னன்னா, இப்ப இருக்கிற விஷயங்கள் இளைஞர்கள் எல்லாருமே காதல் மோகத்துல திளைச்சிருக்காங்க. அவங்கள போய் நீங்க தத்துவ வழி பாதையில சரி பண்ண முடியாது அப்படின்னு. அதை நானும் அதை வழிமொழிகிறேன். அவங்க காதல் மோகத்துல திளைச்சுதான் இருக்காங்க. அவங்கள சரி பண்ணி வாழ்க்கை அது மட்டும் இல்ல, இன்னும் நிறைய இருக்குன்னு சொல்றதுக்குதான் நாங்க தத்துவ பாடல்களை அவங்களுக்கு கொடுக்குறோன்னே சொல்ல வர்றேன் நான். இப்ப இருக்கிற கிட்ஸுக்கெல்லாம் ஜென் ஆல்பா, ஜென் ஜெட், ஜென் பீட்டா வரைக்கும் வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப அதிகமா எனக்கு இப்போ ஒரு 27 வயசு ஆகுது. ஸ்ட்ரெஸ்ன்ற வார்த்தைய என்னோட வாழ்க்கையிலேயே இப்போ ஒரு வருட காலமா தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். ஆனா எங்க வீட்டு பக்கத்துல ஒரு குட்டி பையன், அவனுக்கு 5 வயசு கூட இருக்காது, டிப்ரெஷனா இருக்கு அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியுமான்னு கேட்டா அவனுக்கு தெரியலன்றான். இப்படி ஒரு அப்படின்னா மன அழுத்தம்னு ஆக்சுவலா அர்த்தம். ஒரு மனநல மருத்துவர்கிட்ட போயிட்டு இப்படி எல்லாம் குழந்தைங்க சொல்றாங்க, இப்ப இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காங்க,
அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா அவங்க சொல்றாங்க, முதல்ல உலகத்தின் அனுமானங்கள் எல்லாத்தையும் நிறுத்திட்டு உங்களை நீங்க காதலிக்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நம்மளை காதலிக்கிறதுக்கு வழிவகுக்கிறது தத்துவ பாடல்கள் மட்டும்தான். எந்த காதல் பாடல்களையும் கேட்கும்போது உங்களுக்கு உங்களோட ஞாபகம் வராது, வேறொருவரோட நபரோ இல்ல ஒன்றுக்கும் மேற்பட்ட நபரோட ஞாபகங்கள் தான் கண்டிப்பா வரும். ஆனா ஒரு தத்துவ பாடல்களை நீங்க கேட்கும்போது மட்டும்தான் உங்களை நீங்களும் உங்கள் வாழ்க்கையையும் நீங்க ஒரு அசை போட்டு பாக்குறதுக்கான வாய்ப்பு நமக்கு உருவாகும் நான் சொல்றேன். இந்த பாடல்கள் கவிஞர் கண்ணதாசன் ரொம்ப அழகா, பாசமுள்ள பார்வையிலே கடவுள் வாழ்கிறான், அவன் கருணை உள்ள நெஞ்சினிலே கோவில் கொள்கிறான் அப்படிங்கிறார். இதன் மூலமா நீ உன்னை நேசிக்கிறதோட சேர்த்து பிறரையும் நேசிச்சனா நீ தெய்வத்துக்கு சமம் அப்படின்னு ரொம்ப எளிமையா இதை விட யாராலையும் எந்த காதல் பாடலாலையும் சொல்ல முடியாது அப்படின்னு நான் சொல்றேன். அடுத்து, காதல் பாடல்களை நீங்க எப்ப கேட்டாலும் அதுக்கு ஒரே அர்த்தம் தான், மாறி மாறி வராது. நீங்க 16 வயசுல காதலிக்கும் போது என்ன அனுபவமோ அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஆனா தத்துவ பாடல்கள் அப்படி கிடையாது. இளமையில கேட்கும்போது அதுக்கான அர்த்தம் வேற, அதே பாடல 60 வயதுல நீங்க கேட்கும்போது உங்களோட அனுபவத்தை நீங்க யோசிப்பீங்க. லவ் இஸ் டைம்லெஸ்ன்னு சொல்லுவாங்க, பட் லைஃப் இஸ் நாட் டைம்லெஸ். அதுக்கு ஒரு நேரம் இருக்கு, ஒரு மணித்துளி இருக்கு. அந்தந்த வாழ்க்கையை நீங்க அப்பப்பதான் வாழணும் அப்படிங்கிறத ரஜினி ரொம்ப அழகா, எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, எட்டு எட்டா மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோ, இந்த எட்டில் இப்ப இருக்க நினைச்சுக்கோ அப்படிங்கிறார். அந்த பாட்டை கேட்டு முடிக்கும் போது இந்த எட்டுல நான் என்ன சாதிச்சிருக்கேனோ அதை சரியா நான் சாதிச்சிருக்கேனா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நம்மளோட நினைப்புல விதைக்கிறது தத்துவ பாடல்கள் மட்டும்தான் அப்படின்னு நான் சொல்றேன். ஏன் இவ்வளவு சொல்றோம்? காதல்ல தோத்த எல்லாருமே இப்ப கேட்கறது தத்துவ பாடல்கள் தான் நடுவர் அவர்களே. வாழ்க்கையில தோத்த யாரும் போய் காதல் பாடல்கள் கேட்க மாட்டாங்க. வேடிக்கையா இருக்கு அவங்க பேசுறது எல்லாமே. காதல்ல தோத்துட்டு எனக்கு எதுவுமே இல்லை, யாருமே இல்லை, நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அப்படின்னு நினைச்சு நிற்கும் போது, கையில் கிடைச்சது தொலைஞ்சா இன்னும் ரொம்ப பிடிச்சது கிடைக்கும். அது மட்டும் இல்ல, ஆசை அடக்கிட தெரிஞ்சா இங்க எல்லாம் காலடியில் கிடக்கும் அப்படிங்கிற ரஜினி சார். அப்படி கேட்கும்போது அந்த காதல் தோல்வியில இருந்து வெளிவர்றது மட்டும் இல்லாம மறுபடியும் வாழ்க்கை புதுசா வாழ்றதுக்கான புத்துணர்ச்சியையும் இந்த பாடல்கள் தான் நமக்கு கொடுக்குது. எந்த ஒரு பெரிய வெற்றிக்கும் சிறிய முதலடிதான் காரணம். உலகத்தோட தலை சிறந்த சொல் செயல் அப்படிங்கிறாங்க. அப்படி ஏதாவது ஒரு புது விஷயத்த நீங்க ஆரம்பிக்கும் போது காதல் பாடல்கள் போட்ட ஆரம்பிப்பீங்க. கண்டிப்பா தத்துவமான ஊக்கம் தரக்கூடிய ஊக்கபூர்வமான பாடல்களை மட்டும்தான் போட்டு கேட்போம். ஒரு துளி மழையினில் தொடங்குது பெருங்கடல் தான், உன் முதலடியை நீ வைத்திரடா அப்படிங்கிறார் கவிஞர். அந்த முதலடியை நம்ம வச்சு நம்ம வாழ்க்கையை நம்ம நல்லபடியா எடுத்து போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு சூழ்நிலை, என்னடா வாழ்க்கை இது, எதுவுமே சரியா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு சோர்ந்து வருந்தி நிக்கிறப்போ, ஒளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும் அப்படிங்கிறார் கவிஞர். வழி தாங்கும் உள்ளம் தானே நிலையான சுகம் காணுமா. யாருக்கு இல்ல போராட்டம், கண்ணில் ஏன் இந்த நீரோட்டம், ஒரு முடிவிருந்தால் அதில் தெளிவிருந்தால் வானமே வசமாகுமா. இதை கேட்டதுக்கு அப்புறம் யாராவது சோர்ந்து உட்கார்ந்து இருப்பாங்களா நடுவர் அவர்களே? இது எல்லாத்தையும் விடுங்க. வாழ்க்கையில இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட அழகா பாக்குற விஷயத்த கத்துக் கொடுக்கறது நமக்கு தத்துவ பாடல்கள். பூப்பந்தை யாரும் நீரில் பொத்தித்தான் வச்சாலும் பந்து வரும் தண்ணி மேலத்தான், அட உன்னை யாரும் ஓரம் கட்டித்தான் வச்சாலும் தம்பி வாடா பந்து போலத்தான் அப்படிங்கிறாரு. மூணாம் பீரை மெல்ல மெல்ல வெண்ணிலவை மின்னுவதை மின்மினிகள் தடுத்திடுமா அப்படின்னு இந்த வளர்பிறை காலத்துல சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறுறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்ல ஆசைப்படுறேன். காதல் பாடல்கள் நம்ம மனசோட வேணா பயணிக்கலாம், ஆனால் நம்மளோட தலைப்பு வாழ்க்கையோடு பயணிப்பது எது. சோ வாழ்க்கையோடு பயணிப்பது தத்துவ பாடல்களை என கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. சிறப்பு. ஒரு பொறியியல் துறையை சேர்ந்தவர், முற்றிலும் ஆங்கிலத்தை கூடயே பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரு நபர் மிக சிறப்பாக தமிழ் மீது இருக்கின்ற ஆர்வத்தின் காரணமாக குறுகிய நேரத்துல இந்த இந்நிகழ்வில் கலந்து கொண்டு அற்புதமாக இந்த தலைப்பிற்கு தகுந்தவாறு பேசிய பொறியாளர் சுதா அவர்களுக்கு அனைவர் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசிய பொறியாளர் சுதா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் பாராட்டுகள். தற்பொழுது என்னங்க தத்துவம், வாழ்க்கையில தத்துவம் தான் இருக்கா, காதல் இல்லையா, காதல்னால் தாங்க எல்லாமே என்று பேசுவதற்காக பொறியாளர், மிக சிறந்த ஒரு பேச்சாளர், அதிரடி பேச்சாளர், முத்தமிழ் மாவட்டத்தின் பொருளாளர், செயலாளர், நிறைய பொறுப்புகளை வைத்திருக்கின்ற தற்பொழுது கிருஷ்ணகுமார் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன்.
இந்த மண்ணையும் இந்த மண்ணிற்கு என்னையும் தந்த தாய் தந்தையின் பொற்பாதம் வணங்கி எனது பணியை துவங்குவதிலே பெரும் மகிழ்ச்சி நடுவர் அவர்களே. இன்னைக்கு தலைப்போ ஒரு அருமையான தலைப்பு நடுவர் அவர்களே. முத்தமிழ் மாமன்றம் நடத்தக்கூடிய இந்த இணையவழி பட்டிமன்றத்தில் இணைந்திருக்கக்கூடிய அத்தனை சொந்தங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை தொடங்குகிறேன் நடுவர்களே. இன்னைக்கு தலைப்பு ரொம்ப ஒரு வித்தியாசமான தலைப்பு நடுவர்களே. நமக்கு பிடிச்சமான தலைப்பு. எப்பயுமே நமக்கு பிடிச்ச தலைப்புலதான் நம்ம பேசுறோம் நடுவர்களே. அதுல எந்த மாற்று கருத்து இல்லை. அதே மாதிரி வாழ்க்கையில அதிகம் நம்ம எதோட பயணிக்கிறோம் அப்படின்னு பாத்துட்டோம்னா காதல் பாடல்ல தான் நடுவர்களே பயணிக்கிறோம். இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நடுவர்களே காதலை நேசிப்பாங்களாம், சுவாசிப்பாங்களாம், ஆனா திருப்பி தத்துவத்துக்கு போயிடுவாங்களா? எப்படி நடுவர்களே? இது எங்களுக்கு புரியலையே. அதாவது தாயினுடைய அன்பு வேணுமா, கணவனுடைய அன்பு வேணுமா, திருப்பி பாத்தீங்கன்னா பிள்ளைகளுடைய அன்பு, அவங்க இறுதி காலத்துல அவங்கள பாக்குறதுக்கும் பிள்ளைங்களோட அன்பு வேணுமா? எல்லாமே காதல்ல தான் கிடைக்கும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு எங்களுக்கு பிள்ளை வேண்டாம், புருஷன் வேண்டாம், எங்களுக்கு பிள்ளை மறுபடியும் பொண்டாட்டி வேண்டான்ட்டு இவங்க பிரிஞ்சு போயிடுவாங்க. எப்படி நடுவர்களே? மாப்பிள்ளை வருதா, அவர் போட்டுக்கிட்ட சட்டை மட்டும் எனக்கு வேண்டாங்கிற கதை மாதிரிதான் இவங்க இருக்கு நடுவர்களே. எல்லாத்தையும் காதல்ல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் இவங்க தத்துவமா மாத்திக்கிறாங்க நடுவுல. அதுல இருந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் நடுவுல. ஏன் இந்த காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அக்கா அருமையா சத்யா அக்கா சொன்னாங்க. சத்யா அக்கா பேசினாங்க, முருகேஸ்வரி அக்கா பேசினாங்க, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ கடைசியா சுதா அக்கா கூட பேசினாங்க. எல்லாரும் இந்த தத்துவத்தை பத்தி பயங்கரமா பேசிட்டாங்க நடுவுல. இந்த காதல்ல ஏன் காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ரொம்ப அருமையா ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நடுவுல. எதிரணியினர் பாட்டு கூட ரொம்ப அருமையா எல்லாம் பாடினாங்க. எப்படி அப்படின்னு பாத்துட்டோம்னா இந்த குழந்தை பிறந்ததுல இருந்து இறுதி வாழ்க்கை முடியறது வரைக்கும் அவங்களுடைய தத்துவ பாடல் தான் கூடவே வருது அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப அருமையா சொன்னாங்க நடுவுல. இவங்களுடைய பாட்டு எல்லாமே நல்லா தான் இருக்கும் நடுவுல, நான் இல்லைன்னு சொல்லல. எல்லாமே நல்லதா இருந்துச்சு நடுவுல. ஆனா கிளைமேக்ஸ் தான் சரியில்லை நடுவுல. கிளைமேக்ஸ் கரெக்டா எப்படின்னா காதல் முடிக்கணும், அவங்க மாத்தி முடிச்சிட்டாங்க நடுவுல. எப்படி அப்படின்னா ஒரு குழந்தையை எடுத்து கொஞ்சம் போது பாத்தீங்கன்னா நடுவுல அது ஒரு அன்பை காட்டும், அது ஒரு காதலை வெளிப்படுத்தும் நடுவுல. குழந்தைகிட்ட போய் ஒரு தத்துவ பாடல, பாவம் பச்சை பிள்ளை குழந்தைகிட்ட தத்துவ பாடல பாடினோம்னா அது கியாமியான் தான் நடுவர்கள் கத்துவோம். குழந்தைய கையில தூக்கி சொல்லிருக்காங்க கிருஷ்ணா பொறியாளர் சுதா அவங்க குழந்தை மட்டும் தத்துவம் கேக்குதான், தத்துவ பாடம் கேக்குதான். அது இப்ப புதுசா சாட்ஜிபிட்டில வளர்ந்த குழந்தையா இருக்கும் நடுவில். அதனாலதான் புதுசா மண்டல சாட்ஜிபிட்டி ஏத்தி தத்துவத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க நடுவர்களே. குழந்தை கிட்ட நம்ம காதலை சொல்லி கொடுக்கணும் நடுவுல. ஏன் காதலை நீங்க ஒரு தவறான பார்வையில ஏன் பாக்குறீங்க நடுவுல? காதலை நம்ம அக்கா ரொம்ப அருமையா சொன்னாங்க. சத்யாக்கா 100 வருஷம் வாழணும்னா காதல் தேவையே இல்லை, 100 வருஷம் வாழ்ந்துருவாங்க நடுவுல. தத்துவ பாடல கேட்டு 100 வருஷம் வாழ்ந்துருவாங்களா? எப்பா வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு கொடுமை இதுதான் நடுவுல. 100 வருஷம் தத்துவத்தோட வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கையில சாதிக்கவே முடியாது. தினம் தினம் மனைவியோடு, அம்மாவோடு, அப்பாவோடு, அண்ணனோடு, தங்கையோடு காதல் செய்து வாழ்ந்து பழங்க நடுவில். 100 வருஷம் என்ன 1000 வருஷம் கூட வாழல நடுவர்களே. நம்மளுடைய வாழ்க்கை இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் நடுவுல. ஏன் எப்ப பார்த்தாலும் தத்துவம்னே பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. காதல் பாடல்கள் நிறைய இனிமையை கொடுக்குது நடுவுல. ஏன் காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு ஓடி போலாமா? ஏன் அந்த பாட்டை மட்டும் எடுக்கிறீங்க? ஏன் நடுவுல கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு ஓடி போனாலும் என்ன நடுவர்கள் நடக்குது? இஎம்ஐ வாங்குறோம். இஎம்ஐ தப்பே கிடையாது. 21 வயசுக்கு மேல யார் 21 வயசு மேல மேஜர், அதனால பிடித்தவர்கள் நடுவுல கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டு ஓடி போனாலும் இஎம்ஐ வாங்குறோம்னு சொல்றாங்க. ஒத்துக்கிறோம் நடுவுல. இஎம்ஐ யாருக்காக வாங்குறோம்? ரோட்ல உள்ளவங்களுக்காக வாங்குறோம், இல்ல எதிர் வீட்டுக்காரங்களுக்காக வாங்குறோம், எங்க குடும்பத்துக்காக வாங்குறோம் நடுவுல, தாயின் மீது அன்புக்காக வாங்குறோம், மனைவியின் மீது அன்புக்காக வாங்குறோம். இதெல்லாம் இல்லன்னு எதிரணி மறுக்க முடியாது நடுவுல. இதுக்கு வேணா ஒரு தத்துவ பாடல் வேணா எழுதலாம் நடுவுல. ஆனா வாழ்க்கை காதலோடு ரசித்து பழகியவர்களுக்கு மட்டும்தான் அந்த இஎம்ஐ கூட ஒரு சுவையா தெரியும் நடுவுல. அது ஏன் நீங்க எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்டா பாக்குறீங்க? எவ்ரி மந்த் அது இன்வெஸ்ட்மெண்டா பாருங்க நடுவர்களே. ஏன் அது இன்ஸ்டால்மெண்டா நீங்க பாக்குறீங்கன்னு தான் நான் கேட்கிறேன். ஒவ்வொரு மாசமும் காதலை கொட்டுங்க, அன்பை செலவழிங்க, எல்லாத்தையும் செலவழிச்சிங்கன்னா அது எவ்ரி மந்த் இன்ஸ்டால்மெண்டா இருக்க, எவ்ரி மந்த் இன்வெஸ்ட்மெண்டா மாறிடுன்னு சொல்லி முடிக்கிற நடுவர்களே. இன்னும் நிறைய விஷயங்களை பேசுறாங்க நடுவர்களே. எப்படி அப்படின்னா அந்த இவங்களோட பாடல் எல்லாம் கேட்டோடனே அப்படியே எப்படியாவது இந்த மயக்கமா கலக்கமானு காலையில எந்திரிச்சுன்னு 6 மணிக்கு எவனாவது பாட்டை கேட்பான் நடுவர்களே. இதெல்லாம் ஒரு பாடல்னு ரெகுலரா அவங்களும் இதெல்லாம் தத்துவ பாடல் அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க நடுவர்களே. நிறைய விஷயங்கள் இருக்கு நடுவர்களே. இன்னைக்கு நம்ம எந்த பாட்டு போடணும்னு சொல்றீங்க? 6 மணிக்கு எந்திரிச்ச உடனே என்ன பாட்டு போடணும்னா நடுவுல கோலி சோடாவே
கறி குழம்பு அப்படின்னு பாட்டு போட்டோம்னா வாழ்க்கை அப்படியே சமச்சமன்னு மணக்கும். நடுவில் வீட்லயும் கறி குழம்பு அந்த மணக்கும். நாள் ஃபுல்லா வந்து உற்சாகமா இருப்பீங்க. ஆமா, காலையில இருந்துச்சுன்னா ஒரு கோழி சோடாவும் கறி குழம்பும் அப்படி ஒரு பாட்டை கேட்டோன்னே ஒரு எனர்ஜி வைப்ரேஷனே வந்துரும் நடுவர்களே. என்ன நடுவர்களே, காலையில மயக்கமா கலக்கம்னா ஒரு சைடு மயக்கம் வந்துடும், கலக்கம் வந்துடும். நம்ம இந்த அதே மாதிரி அம்மா நிறைய விஷயங்களை சொன்னாங்க. இன்னைக்கு நாங்க எங்களுடைய வாழ்க்கை பயணங்கள் எல்லாம் நாங்க எப்படி தொடங்குறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நடுவர்களே, காதலோடு இணைந்து ஒருங்கிணைந்து அன்போடு பகிர்ந்து நாங்க காதலை தொடங்கிட்டு இருக்கோம் நடுவர்களே. காதல் பாடல்கள் தான் எங்களுக்கு தினம் தினமும் ரசிக்க கற்றுக் கொடுக்கிறது, வாழ்க்கையை நடக்க கற்றுக் கொடுக்கிறது. ஏன் நடுவர்களே, இனிமேல் காதலோடு சேர்ந்து பயணிக்கவே கத்துக் கொடுத்துட்டு இருக்கிற நடுவர்களே, அது இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்படிப்பட்ட ஒரு முத்தமிழ் மாமன்றம்ங்கிற ஒரு குடும்பத்தோடு காதல் செய்து நாங்கள் பழகியதனால்தான் இந்த குடும்பம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்குது நடுவுல. இதே மாதிரி நீங்க ஒரு நாலு தத்துவம் நீங்க எங்களுக்கு சொல்லியிருந்தீங்கன்னா நாங்க 4வது பட்டிமன்றத்தோட ஓடி போயிருப்போம் நடுவர்களே. எங்களை ஒரு குடும்பமா அரவணைச்சு எங்களெல்லாம் இப்படி நீங்க ஒரு பாடலோடு பாடி எங்களெல்லாம் இப்படி நீங்க கூட்டு வர்றதுனாலதான், ஒரு அன்போடு அரவணைச்சு கூட்டு வர்றதுனாலதான் நாங்களும் பட்டிமன்றம் பேசிட்டு இருக்கேன் நடுவுல. நீங்க தத்துவமா 4 தத்துவம் பேசுனீங்கன்னு நடுவர்களே. 4வது பட்டிமன்றத்தோட நாங்க ஓடி போயிருப்போம். இப்பெல்லாம் உங்க கூட டிராவல் பண்ணிருக்க மாட்டோம் நடுவுல. இன்னைக்கு யாரும் தத்துவத்தை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கிறா? இது எனக்கு புரியவே இல்லை நடுவுல. இன்றைய காலத்துல நீங்க கொடுத்த தலைப்பை என்ன தலைப்பு கொடுத்துருக்கீங்க? இன்றைய காலத்துல அதிகம் பயணிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறது. ஒரு பஸ்ல போகும்போது கூட இருக்கட்டும் நடுவுல, காதல் பாட்டை கேட்கிறோம். ஏன் யாராவது எடுத்து தத்துவ பாட்டை கேட்கிறோமா நடுவுல? தத்துவ பாட்டை எப்படி கேட்போம்னு தெரியுமா நடுவுல? அந்த வாழ்க்கையில எதுவுமே இல்ல, மனசு உடைஞ்சிச்சுன்னா மட்டும்தான் கேட்போம். ஏன் மனசு உடையுது? காதல சரியா பண்ண தெரியாதவங்களுக்கு தான் நடுவுல லவ் ஃபெயிலியருங்கிற ஒரு விஷயம் வருது. மற்ற எல்லாத்துக்குமே லவ் பாஸ் தான் நடுவுல. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. லவ் ஃபெயிலியருங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. காதல் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் லவ் ஃபெயிலியர். அதுக்கு முன்னாடி எந்த ஒரு விஷயமே கிடையாது. காலம் மாறினாலும் காதல் பாட்டோடு என்றும் நாங்கள் பயணிப்போம் நடுவுல. அனுபவம் பேசுது. அனுபவம் இல்லை நடுவர்களே. வாழ்க்கையோடு காதல் செய்து வாழ்த்து கொண்டிருக்கிறோம் உண்மையை பதிவு பண்றேன் நடுவர்களே. அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடுவர்களே, வாழ்க்கையே வந்து பாத்தீங்கன்னா ஒரு போராட்டமா இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு ஐடி லைஃப்ல பாத்தீங்கன்னா காலையில வேலை, திரும்பி வீட்டுக்கு வர்றதுக்கே 7 மணி ஆயிருது நடுவர்களே. 10 மணிக்கு போறோம், 7 மணிக்கு வர்றோம். இதுதான் ஐடி லைஃப். இந்த ஐடி லைஃப்ல நாங்க காலையில எந்திரிச்சோடனே ஒரு தத்துவ பாடல், மதியானம் ஒரு தத்துவ பாடல், சாயந்தரம் டீ குடிக்கிற மாதிரி ஒவ்வொரு தத்துவ பாடலை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நடுவர்களே. 4 மாசம் கூட இல்ல நடுவர்களே, 4 நாள்ல அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துருவோம் நடுவர்களே. காதல் பாடல்கள் தினசரி நாங்கள் ஸ்டேட்டஸ் வைத்துக் கொண்டு அந்த வாழ்க்கையை நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறதுனாலதான் நடுவர்களே 4 வருஷம் கூட எங்களுக்கு போறது 4 நாள் மாதிரி போயிருது நடுவர்களே. அப்படிப்பட்ட வாழ்க்கையை எங்களுக்கு ரசிக்க கற்றுக் கொடுத்தது எங்களுடைய காதல் பாடல்கள் தான் நடுவர்களே. இது இல்லைன்னு எதிரணியினர் மறுக்க முடியாது நடுவர்களே. அதே மாதிரி நிறைய பாடல்களை வந்து சொன்னாங்க. ஆமா, நம்ம முருகேஸ்வரி அம்மா ஓடி போயிருவீங்க இல்ல? தத்துவ பாடல ஸ்டேட்டஸ் வச்சு அவன் ஸ்டேட்டஸே பார்க்க மாட்டான் நடுவர்களே. 2 நாளைக்கு பார்ப்போம், 3வது நாள் அவன் அடங்கலையா, 3வது நாள் அவன் ஸ்டேட்டஸ் பிளாக் நடுவர்களே. அதோட முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி அம்மா சொன்னாங்க, ஆமா நடுவர்களே, ஆளும் வளரணும், அறிவும் வளரணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து தத்துவ பாடல் கத்துக் கொடுக்குதான் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னாங்க நடுவர்களே. இந்த விஷயத்துல நான் ஒரு விஷயத்த ரொம்ப சொல்றேன் நடுவர்களே. மனுஷனுக்கு காதலுங்கிற ஒரு விஷயம் வந்துருச்சுன்னு நினைச்சுக்கோங்க நடுவர்களே. அவன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கொம்பனா இருந்தாலும் சரி நடுவுல, வீரனா இருந்தாலும் சரி, அந்த காதலுக்கு அடங்கி அவன் ஒழுக்கமா மாறக்கூடிய ஒரு விஷயம் காதலுங்கிற ஒரு விஷயத்துலதான் நடுவர்கள் நடக்கும். ஏன் அப்படின்னா, தான் மாமியாரு நம்மள என்ன நினைப்பாங்களோ, மாமனார் என்ன நினைப்பாரோ, மச்சனை என்ன நினைப்பானோன்னு இப்படி நினைச்சுக்கிட்டு ஒண்ணுமே வேலைக்கே போகாட்டாலும் பரவாயில்ல நடுவுல, எப்படியாவது சம்பாரிச்சு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போய் வீடை கட்டி சொந்த கால்ல நின்று காது வாங்கி மேரேஜ் பண்ற அளவுக்கு வளர்றான்னா அது எங்களுடைய காதல் பாட்டு தான் நடுவுல. இல்லன்னு எதிரணியை மறுக்க முடியாது நடுவுல. அப்படி இவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தத்துவ பாடலை மட்டும் நாங்க நாலு பொழுதும் பாடிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க நடுவுல. ஆளும் வளரணும், அறிவும் வளரணும்னு சும்மா பாட்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமா? காதல் தன்னுடைய ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது பாத்தீங்கன்னா காதலுடைய பாடல்கள் தான் நடுவுல. அது வந்து மனுஷனுக்கு காதலுங்கிற ஒரு விஷயம் வந்துச்சுன்னா ஒழுக்கம் வந்துடும் நடுவுல. அதை சிம்பிளா சொல்லி முடிக்கிறேன் நடுவுல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடுவுல அன்றைய காலத்துல இருந்து இன்றைய காலங்கள் வரைக்கும் பாத்தீங்கன்னா காதல் பாடல்கள் தான் மேலோங்கி நிக்குது நடுவுல. ஏன் ஒரு வயக்காட்டுல போகும்போது பாத்தீங்கன்னா சோறு கொண்டு போற உள்ள ஒரு சும்மாட இறக்கு அப்படின்னு அது ஒரு பாடல் நடுவுல. இப்படி எல்லாம் பாத்தீங்கன்னா காதல் பாட்டை தான் பாட முடியும். சோறு கொண்டு போகும்போது யாராவது ஒரு தத்துவ பாடப்பட, ஏமா நீ கொண்டு போற, எதுக்குமா கொண்டு போறன்னு பாட முடியுமா நடுவுல? அது அங்க ஒரு அன்பு இருக்கு நடுவர்களே. அதாவது சோறு கொண்டு போறவங்களை கூட ஒரு அன்பா அரவணைச்சு அந்த பாத்திரத்தை இறக்கி வைக்கணுங்கிறத கூட நாங்க ஒரு பாட்டா சொல்றோம் நடுவர்களே. இங்கதான் எங்களுடைய காதல் நிலைத்திருக்குன்னு நான் சொல்றேன் நடுவர்களே. எங்களுடைய காதல் பாடல்கள்ல நிலைத்திருக்குன்னு சொல்றேன் நடுவர்களே. அதே மாதிரி 100 வருஷம் என்னதான் வாழ்ந்தாலும் அன்பா பண்பா தத்துவ பாடல்களை மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கிறது வந்து சலிப்பை ஏற்படுத்தின நடுவர்களே. 100 நாள் வாழ்ந்தாலும் 100 வருஷம் வாழ்ந்தாலும் தினம்
அடுத்த நிமிஷம் கூட காதல் பண்ணி வாழ்ந்தா அந்த வாழ்க்கை ரசனையா இருக்கும், ருசிக்கும் நடுவுல. இறுதியா ஒரே ஒரு வாக்கினை சொல்லி மட்டும் நான் நிறைவு செய்கிறேன் நடுவுல. இவர்களுடைய விஷயங்கள் எப்படி அப்படின்னா, அன்றைய நாங்க எல்லாமே ஃபாலோ பண்ற விஷயங்கள் எல்லாமே தத்துவ பாடல்களை தான் நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க நடுவுல. ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிவு செய்யறேன் நடுவுல. இப்ப செத்த நேரத்துக்கு முன்னாடி இந்த பட்டிமன்றத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம சத்யாக்காக்கு போன் அடிச்சேன். அவங்க பாடல் என்ன வந்துச்சுன்னா, காதலனும் தேர்வு எழுதின்னு பாட்டு வந்திருக்கு. டிஎன்பிசி எழுதினு தான் என்கிட்ட சொன்னாங்க. ஆனா காதலனும் தேர்வு எழுதின்னு பாட்டு வருது நடுவுல. அப்ப பாருங்க, பேசும்போது தத்துவம்னு பேசிக்கிறாங்க, வைக்கும் போது காதல் பாடல் வச்சுக்கிறாங்க, இறுதியா தத்துவம் முடியுதுன்னு சொல்றாங்க நடுவுல. இதனாலதான் சொல்றேன் நடுவுல, என்றைக்கும் இன்னைக்கு இல்ல நடுவுல, எந்த அவங்க காலத்துல நெட் எக்ஸாம் எழுதி பேராசிரியர் வேலைக்கு போயிட்டாங்க. திரும்பி எக்ஸாம் எழுதுறேன்னு இப்பதான் நடுவுல சொன்னாங்க. சொல்லி முடிச்சுட்டு மறுபடியும் காதலினும் தேர்வு எழுதின்னு பாட்டு வச்சிருக்காங்க நடுவுல. சரி, என்ன சொல்ல வரீங்க வாங்க. இறுதியா என்ன சொல்ல வரேன்னா நடுவுல, எங்களுடைய வாழ்க்கை எல்லாம் வசந்த காலமாக மாறுவதற்கு காதல் பாடல்கள் தான் உறுதுணையாக இருக்கிறது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நடுவர். சிறப்பு சிறப்பு. மிக அதிரடியாக இன்றைக்கு எங்க வாழ்க்கையே வந்து ஸ்டேட்டஸ்ல தான் இருக்கு. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஃபாலோஅப், ஃபேஸ்புக் இதுலதான் இருக்கு. எங்க வாழ்க்கையே ஸ்டேட்டஸ் இருக்கு. இந்த ஸ்டேட்டஸ் வந்து ஸ்டேட்டஸா இருக்கணும்னா அதுக்கு வந்து தத்துவ பாடல் கிடையாது. எங்க ஸ்டேட்டஸே வந்து எதிர இருக்கு, காதல் பாடல்கள் தான் இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே கோழி சோடாவே பாட்டு கேட்டாதான் எங்களுக்கு அந்த நாள் முழுவதும் நிம்மதியாக இருக்கு, உற்சாகமா இருக்கு, நல்லா வேலை செய்ய தூண்டுது என்ற ஒரு கருத்தை இங்கே பேசியிருக்கிறார் கிறிஸ்தா அவர்கள். அனைவர் சார்பாக வாழ்த்துக்கள், பாராட்டுகள். தற்பொழுது அந்த அணியின் நிறைய பேச்சாளராக சொல்ல அரசி சமூக ஆர்வலர் திருமதி முத்துக்கண்ணு அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். பிறந்து சிறந்த மொழிகளிலே சிறந்தே பிறந்த தமிழ் மொழியை வணங்கி நடுவர் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொண்டு, உடன் பேச்சாளர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, நல்லதொரு பட்டிமன்றம் வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு, நல்ல அருமையான தலைப்பு நடுவர் அவர்களே. நல்ல பேசினாங்க. முன்னாடி தம்பி பேசினாரு, ரொம்ப அருமையா பேசினாரு. ஒண்ணும் இல்ல, வயசு அப்படி, வயசு போலாரு அப்படிதான் பேச சொல்றோம். கொஞ்சம் தாண்டினாருன்னா தத்துவ பாடலுக்கு தானா வந்துருவாரு. காலையில எந்திரிச்சோன்னு கோல்டு சோடா பாட்டை கேட்டாருன்னு வச்சுக்கோங்க, அம்மா என்ன நினைப்பாங்க? அவருக்காக ஒரே ஒரு பாடல் நடுவர் அவர்களே. கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் உண்மை இல்லாதது, அறிவை நீ நம்பு உள்ளம் தெளிவாகும் உண்மை புரியும் அப்படின்ற பாட்டை அவருக்காக நான் டெடிகேட் பண்றேன் நடுவர் அவர்களே. சூப்பர் சூப்பர், அருமை. நடுவர் அவர்களே, தத்துவ பாடல்கள் நம்ம வாழ்க்கையோட அதிகமா பயணிப்பது வந்து தத்துவ பாடல் நடுவர்களே. காதல் வந்து பாத்தீங்கன்னா சினிமா வருஷம் தான் பாடல் வருது. சினிமா பாடல்ல காதல் பாடல் வெறும் 4 நிமிஷத்துக்கு தான் வருது. அது கூட பலருக்கு கனவாவே முடிஞ்சு போயிருது பாத்துக்கோங்க. அந்த கனவுலயே நம்மளுடைய இளைஞர்கள் வந்து காலத்தை ஓட்டிட்டு இருக்காங்க, காதல் காதல்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வாழ்க்கையில புரிந்து கொள்ளவும் பக்குவப்படுத்தவும் நமக்கு இந்த தத்துவ பாடல்கள் தேவைப்படுது. எல்லாத்துக்குமே இருக்கு. அவங்க எப்படி குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு, வரவு 8 செலவு 10 அதிகம் 2 கடைசியில் துண்டனா அப்படின்னு சொல்லிட்டு வரவு செலவை கூட வந்து நம்ம தத்துவ பாடல்கள் அழகா சொல்லி தராங்க. இப்படி குடும்பம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நடுவர்களே, நேர்மைக்கு நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. இப்படி மனிதன் துவண்டு போகும்போது அவனை தட்டி எழுப்புறதுக்கு தத்துவ பாடல் தேவைப்படுது நடுவர்களே. அன்னைக்கு இந்த மாதிரி குழந்தைகளுக்கும் நாங்க சொல்றோம் நடுவர்களே, சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாதே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்து பக்குவப்படுத்துறது, வாழ்க்கையை பக்குவப்படுத்துறது எங்களோட தத்துவ பாடல் தான் நடுவர் அவர்களே. இது மட்டும் இல்ல, நிறைய இருக்கு. நாங்க பாடணும்னா பாடிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு இருக்கு. நீங்க காதல்னா என்ன சொல்லுவீங்க? ஒரே ஒரு பாட்டெல்லாம் பாடிட்டே இருப்பீங்க. ஓடி ஓடி உழைக்கணும் ஊருக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உழைப்பை பத்தி எல்லாருக்கும் தான் மட்டும் வச்சுக்க கூடாது, எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சமத்துவத்தை சொல்லி கொடுத்துருக்கு. புஞ்சை உண்டு நஞ்சை உண்டு பொங்கி வரும் கங்கை உண்டு, பஞ்சம் மட்டும் இங்கு மாறவில்லை, நம் பாரதத்தின் சொத்து தண்ட தீரவில்லை. இப்படி தத்துவ பாடல்களால பல பேர் மனசுல உள்ள உணர்வுகளை தட்டி எழுப்புறது எது? சாதா உணர்வுகளை தட்டி எழுப்புறதுக்கு எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா இந்த மாதிரி தத்துவ பாடல்கள் தான் பொது உடைமையா சமத்துவமா எல்லாரோட உணர்வுகளையும் தட்டி எழுப்பு நடுவர்களே. அதை வந்து எதிரணியில் மறுக்க கூடாது.
நிறைய பாடல்கள் இருக்கு நடுவர் அவர்களே. இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்துட்டே இருந்தோம்னா காதல் தோல்விக்கு போடுறாங்க, காதல் தோண்டு போக கூடாதுன்னு அது கூட தத்துவ பாடல் இருக்கு நடுவர் அவர்களே. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா அறிவுரைய கேளடா, ஒரே காதல் ஊரில் இல்லையடா, காதல் போயின் சாதலா இன்னொரு காதல் இல்லையா, தாவணி போனா சல்வார் உள்ளதடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் நமக்கு இருக்கு. இது போக துவண்டு விடக்கூடாது அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் டேக்கிட்டா எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக கூட நாங்க பாடம் வச்சிருக்கோம். ஊர்வசி ஊர்வசி தேக்கி தீசி ஊர்வசி, ஊசி போல உடம்பு இருந்தா தேவையில்ல பார்மசி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நாங்க தட்டி தட்டி டேக்கி தீசியா கொண்டு போறது எது எங்களோட தத்துவ பாடல் தான் நடுவர் அவர்களே. அதே மாதிரி இன்னொரு பாடலும் சொல்லிக்கிறேன். வேணா மச்சான் வேணா இந்த பொண்ணுங்க காதலு, இது மூடி திறக்கும் போது உன்னை கவுக்கும் வாட்டரு, கடலை போல காதல் ஒரு சால்ட் வாட்டரு, அது கொஞ்சம் கரிக்கும் போதே நீ தூக்கி போட்டுரு. இப்படி இளைஞர்களுக்கு அவங்கள பக்குவப்படுத்துறதுக்கு சொல்றது என்ன பாடல் நடுவர்களே? தத்துவ பாடல்கள் தான். கடைசியா உன்னை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிற நடுவர்களே. படைத்தவனின் துணை இருக்க அடுத்தவனின் துணை எதற்கு, இதயத்திலே துணிவிருக்க வருத்தம் இங்கே உனக்கு எதற்கு. இப்படி சொல்லிட்டு நம்ம இந்த பாடல்கள் கேட்கும் போது நம்ம எவ்வளவு ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் எவ்வளவு ஒரு மனசு துவண்டத்துல இருந்தாலும் தட்டி வாடா பாத்துக்கலாம், என்னன்னாலும் தெரிஞ்சுக்கலாம், அடுத்த ஸ்டெப் போகலாம், பாசமே போயிட்டே இருக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த தத்துவ பாடல்கள் தேவைப்படுதுங்களே. காதல் பாடல்கள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த லைஃப், அவ்வளவுதான். ஆனா தத்துவ பாடல் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லா எல்லாத்துக்கும் நமக்கு கூடவே வந்துட்டு இருக்கு நடுவர் அவர்களே. அவங்க சொல்றாங்க, தம்பி சொன்னாப்புல கால டியூனை வந்து காதல் என்னும் தேர்வெழுதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுக்கு வச்சிருக்காங்கன்னா, அவங்கள போல இளைஞர்கள் வந்து இந்த காதல் என்னும் தேர்வை எழுதாம டிஎன்பிசி டெட் எக்ஸாம் எழுதி அடுத்த வழிக்கு போங்கப்பான்னு சொல்றதுக்காக தான் அவங்க வச்சிருக்காங்க. அதை தவறுதலா காதல் சொல்லி புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் நம்மளோட அதிகமா பயணிப்பது தத்துவ பாடல்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பளித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக சிறப்பாக கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு பேசிய அந்த பாடலுக்கு சரியான பதிலை கொடுத்திருக்கிறார், பதில் அடியை கொடுத்திருக்கிறார் முத்துக்கண்ணு அவர்கள். வாழ்த்துக்கள். என்ன தத்துவம் தான் வாழ்க்கையில முற்றிலும் பயணிக்கிறது. காதல் வந்து ஒரு பகுதி, தத்துவ பாடலிலிருந்து முக்காவாசி வந்து காதல் மனிதர்களோடு தொடர்ந்து பயணித்து வருகிறது என்பதை மிக அற்புதமான பாடல் வரிகளோடு இங்கே சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கூற நேரம் இல்லாத காரணத்தினால் அனைவரும் சார்பாக வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக நிறைவு பேச்சாளராக பேசுவது என்பது கடினம். ஒரு எலுமிச்சம்பளம் முழு எலுமிச்சம்பளத்துல சார் வந்து எழுதல பிழிஞ்சிடலாம். அந்த கடைசியா பேசுறவங்க எலுமிச்சம்பள சக்கையிலிருந்து சாறு பிழிவது என்பது கடினம். மிக சிறப்பாக பேசியிருக்கிறார். பேச்சாளர்கள் 2 அணியை சேர்ந்தவர்களுமே அவரவர்கள் அணிக்கு தகுந்தவாறு அற்புதமாக பேசியிருக்கிறார்கள். தலைப்பை விட்டு எல்லளவு கூட யாரும் வெளியே செல்லவில்லை. ஒவ்வொரு நிகழ்வும் சொல்வதுண்டு. ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வேண்டும் என்றால் பேச்சாளர்கள் பெருசா ஏற்பாட்டாளர்கள் பெருசா என்று கேட்டால் நிச்சயமாக தமிழ் சுவைஞர் பெருமக்களாகிய உங்களால் மட்டுமே இந்த நிகழ்ச்சி சிறப்பாக அமைகிறது. ஏனெனில் எங்களுக்கு ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு முறையிலும் எங்களுக்கு நிறைய ஆக்கமும் ஊக்கமும் அளித்து எங்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்ற தமிழ் சுவைஞர் பெருமக்கள், தமிழ் அறிஞர் பெருமக்கள், நட்புகள் அத்தனை பேருக்கும் வந்து எங்களது குழுவின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விரைவில் ஒரு 2 நிமிடத்துல தீர்ப்பு பார்த்துடலாம். காதல் பக்கம் பேசினாங்க. என்ன பேசினார்கள் அவங்க அணி அப்படி பாத்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உயிர்களுமே வந்து காதல்னாலதான் வாழ்கிறது. தத்துவம் போட்டா யாரும் வாழ முடியாது. ஏன்னா ஒரு உற்சாகத்தை அளிப்பதே வந்து காதல் தான். சோகமாவே இருந்தா அறிவுரையே சொல்லிட்டே இருந்தா என்ன இருக்கும்? முடியாது. எனக்கு உற்சாகம் வேணும். மனிதனுக்கு வந்து உற்சாகம் வேணும் என்றால் காதல் பாடல்ல ஒரு உற்சாகம் பிறக்குது. அது அம்மா மகன் காதல், அந்த அன்பு என்ன அதுலயும் சரி, ஒரு ஆசிரியர் மாணவடத்துல சரி, அண்ணன் தம்பி உறவாக இருந்தாலும் சரி, நட்புகள் வட்டத்துல இருந்தாலும் சரி, ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய காதல் அவங்களுடைய அன்பாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில வந்து காதல் என்பது அனைத்து உயிரிழத்தும் இருக்கு. அப்ப காதல் அத்தியாவசியமாக இருக்கிறது. ஒரு கவிஞர் கூட சொல்லுவாரு, தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா என்று ஒரு கவிஞர் சொல்வார். அதை விட பாரதி என்ன சொல்வார் என்றால்,
காதல் செய்யும் சக்தி கண்டு கடவுள் நிலை அவளாலே எய்த வேண்டும் என்று. இந்த உலகத்துல வந்து கடவுள் நிலையை எய்தக்கூடிய சக்தி எதுவென்று கேட்டால் காதல் என்று சொல்லி இருக்கிறார். அப்ப ஒரு மனிதனுக்கு அதிகமாக பயணிக்கக்கூடியது, தொடர்ந்து பயணிக்கக்கூடியது பார்த்தோம் அப்படின்னா காதல் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கு, அவசியமாகவும் இருக்கு. சரி, தத்துவ பாடல் எப்படி இருக்கு? அது ஒண்ணுமே செய்யலையா அப்படி பார்த்தா பேச்சாளர்கள் நிறைய மேற்கோள் காட்டினாரு. ஒரு தத்துவங்கள் இப்ப முக்கியமா வந்து ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து அவனுக்கு வந்து நல்ல அறிவுரைகள் சொல்லணும் இல்லையா? ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறான்னா அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்புல இருக்கு. அந்த வளர்ப்பு எப்படி, நல்லது கெட்டது எல்லாம் வந்து சொல்லி கொடுத்தாதான் இந்த சமூகத்துல வந்து நல்ல குழந்தையாக வளரும். இன்றைக்கு வந்து நிறைய தீய பழக்கங்கள் இன்றைய சூழல்ல சமூகத்துல நம்ம காணும். ஏன்னா மது போதை இருக்கு, குடி போதை இருக்கு, போதைப் பொருள் இருக்கு, நிறைய என்னென்னமோ செய்தித்தாள்கள்ல பாக்குறோம். அப்ப இதெல்லாம் குறைய வேண்டும். இந்த சமூகம் வந்து நல்ல சமூகமாக, எங்கே ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்று சொல்வார்கள். அப்ப ஒரு பாலில ஒரு சொட்டு விஷ விழுந்தா கூட அந்த பாலை வந்து வீணா போய்விடும். அதே போலத்தான் நம்ம மாநில சமூகத்தில இந்த முற்றிலும் 100% வந்து நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்பது அனைவரின் ஒரு எண்ணமாக இருக்கிறது. அப்ப அதற்கெல்லாம் என்னவாக இருக்கு, இந்த மாநில சமூகம் முற்றிலும் நல்ல ஒரு மாற்றமாக தூய்மையாக இருக்க வேண்டும் என்றால் தத்துவம் என்பது அவசியம். ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில தீயவர்களாக மாறி இருக்கிறார்கள், அவர்கள் நல்லவர்களாக மாறுவதற்கு என்பது தத்துவங்கள் அவசியமாக இருக்கிறது. அந்த பாடல்கள் இப்ப ஒரு ரொம்ப சோகமா இருக்கும், அவருக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னா ஒரு பாடல், உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். இந்த பாட்டை வந்து தம்பி வந்து சோம்பேறி நம்ம கிருஷ்ணா அவர்கள் சொன்னார்கள், காலையில எந்திரிச்சு நான் வந்து நல்லா பிரிஸ்கா இருக்கணும், உற்சாகமா இருக்கணும் அப்படின்னா போலீஸோட பாட்டு வைக்கணும்னு சொன்னாரு. ஆனா இந்த பாட்டு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம், உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் சொல்லி கவிஞர் சொல்லி இருப்பாரு. இந்த பாடலை வந்து நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸா வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். அதை இங்கே நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அடுத்து வந்து இன்னொரு கவிஞர் சொல்லியிருக்கிறார், துன்பம் வரும் வேளையில சிரிங்க என்று சொல்லி வச்சார் வள்ளுவர் சரிங்க, ஜிஞ்சினுக்கா சின்ன கிளி சிரிக்கும் பச்சை கிளி ஓடி வந்தா மேடையிலே ஆட்டமாட. துன்பத்துல கூட ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல், துன்பத்தை மறைத்து ஒரு கலைஞன் வந்து ஒரு மேடையில வந்து மற்ற மக்கள்களை எல்லாம் வந்து சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு பாடல். ஒரு தத்துவம் என்பது தன்னுக்குள் இருக்கக்கூடிய சோகத்தை அடக்கி ஆள்வது. அப்ப இந்த மாதிரி பாடல்கள் இருக்கு. ஒரு மனிதன் துன்பமாக இருந்தால் அது தாங்கும் வல்லமை உரிய ஒரு பாடல்கள் இருக்குது. நீ வந்து தனியாக இருந்தாலும் உலகத்தில் போராடி ஜெயிக்கக்கூடிய பாடல்கள் இருக்கிறது. தேசப்பற்று மிக்க பாடல்கள் இருக்கிறது. அச்சம் என்பது மடமையடா என்ற ஒரு பாடல், 6லும் சாவு 100லும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா என்ற ஒரு பாடல் இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து இன்றைக்கு வாகா இல்லையில நமது சகோதரர்கள் இன்னும் நாமெல்லாம் இங்க நிம்மதியா தூங்கி கொண்டு இருக்கிறோம். இராணுவத்தில வந்து அவர்கள் பணியிலும் வெயிலிலும் நமது எல்லையை காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்றால் அதற்கு இந்த பாடல் அவர்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கிறது என்று சொல்லலாம். இப்ப நமது மனிதர்கள் வாழ்க்கை என்ற பிறவி பெருங்கடலை கடப்பதற்கு ஒரு ஓடம் தேவைப்படுகிறது. அப்ப அந்த ஓடமாக இருப்பது தத்துவ பாடல்கள். அந்த ஓடத்தின் மீது நம்மள அமர்ந்திருக்கோம். ஓடம் வந்து கடல்ல போகணும் அப்படின்னா ஒரு துடுப்பு வேணும். அந்த துடுப்பாக இருப்பது எதுவென்று கேட்டால் காதல் பாடல்கள். அப்ப அந்த ஓடமாக இருப்பது தத்துவ பாடல்கள், துடுப்பாக இருக்கிறது காதல் பாடல்கள். ஒரு மனிதனுக்கு ஓடமும் வேண்டும், துடுப்பும் வேண்டும். இந்த இரண்டும் இருந்தால்தான் அந்த கடலில நம்ம பயணிக்க முடியும். அப்ப இந்த பாடல்கள் வந்து நமக்கு மாநில சமூகத்திற்கு ஒரு அனைத்து விதமான ஒரு சக்தியை கொடுக்கிறது என்று சொல்லி நம்ம இந்த இசையை போற்றுவோம், தமிழ் மொழியை காப்போம் என்று சொல்லி அற்புதமான வாய்ப்பளித்த அனைத்து தமிழ் சுவைஞர் பெருமக்களுக்கும், தமிழ் அறிஞர்களுக்கும், நட்புகளுக்கும், பேச்சாளர் பெருமக்களுக்கும் இனிய இரவு வணக்கம். நன்றி. வாழ்க செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணி திருநாடு. நன்றி. மீண்டும் அடுத்த நிகழ்வில் சந்திப்போம். உங்கள் அன்புடன் புனிதா பாண்டியராஜ். நன்றி.